மேக்னெட்டிக் போர்சஸ் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்ப இடத்துக்கு இடம் மாறுபடும்னா அப்ப மேக்னெட்டிக் மெரிடியன் எப்படி இருக்கும்னா ஒரே கான்ஸ்டன்டா ட்ரூ மெரிடியன் மாதிரி கிரிட் மெரிடியன் மாதிரி கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்ப மேக்னெட்டிக் மெரிடியனை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா இடத்துக்கு இடம் மாறுபடும். அது எந்த அளவுக்கு மாறுபடும்னா ஏன்னா அது எதை பொறுத்து மாறுபடும், டயத்தை பொறுத்து மாறுபடும். இப்ப வந்து ஒரு நாள் கணக்குல டே டைம்ல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பகல்ல, அதாவது டே டைம்ல வந்து பகல்ல ஒரு மாதிரியும் ஒரு நாள் எடுத்துக்கிற போது பகல்ல ஒரு மாதிரியும் நைட்டு ஒரு மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு மாறுபடும்னா நான் வேரியேஷன்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு உங்களுக்கு அதுதான் நடத்த போறேன். அந்த வேரியேஷன் எத்தனை டைப் வரும்னா மொத்தம் 4 டைப் வரும். டெய்லி வேரியேஷன் சொல்லுவாங்க, இல்ல டையூரல் வேரியேஷன் சொல்லுவாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆனுவல் வேரியேஷன் சொல்லுவாங்க. மூணாவது வந்து செகுலார் வேரியேஷன் சொல்லுவாங்க. நாலாவது இர்ரெகுலர் வேரியேஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த டெய்லி ஆர் டையூரல் வேரியேஷன் சொல்லணும் தெரியுமா? அதுல வந்து டே டைம்ல வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் போர்ஸோட இது வந்து டிஸ்டர்ப் வந்து அதிகமாகவும் நைட் டயத்துல கம்மியாகவும் இருக்கும். அப்படின்னா அதே வந்து ஆனுவல் வேரியேஷன் படிக்கும் போது சீசன் வைஸ், அதாவது சம்மர் விண்டர் இப்படின்னு 6 மாசத்துக்கு ஒரு டைம் பேசுவோம்ல, அதுல சம்மர் காலத்துல உங்களுக்கு வேரியேஷன் அதிகமாகவும் விண்டர் காலத்துல கம்மியாகவும் இருக்குன்னு நான் இங்க சொல்லி கொடுப்பேன். அப்ப திரும்பவும் சொல்றேன், ட்ரூ மெரிடியனை பொறுத்தவரை நமக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்ப ட்ரூ மெரிடியன் எந்த இடத்துலயும் மாறாது, அது பிக்ஸ்டு டேட்டா தான் நமக்கு தெரியும். அது ஜியோகிராபிக்கல் மெரிடியன் சொல்லலாம் ஒரு நேம். அப்ப ட்ரூ மெரிடியன் அப்படியே ஆஃப்செட் அடிச்சு கிரிட் மெரிடியன் இருக்கிறதுனால கிரிட் மெரிடியன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அது கான்ஸ்டன்ட் தான், இடத்துக்கு இடம் மாறுபடாது, பிக்ஸ்டு தான். ஆனா மேக்னெட்டிக் போர்ஸ் இடத்துக்கு இடம் ஒரே நாள்ல பகல் நேரத்துல ஒரு மாதிரி இரவு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அது சீசனை பொறுத்து சம்மர்ல ஒரு மாதிரி விண்டர்ல ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்ப மேக்னெட்டிக் போர்சஸ், அதாவது மேக்னெட்டிக் போர்சஸ் இந்த அளவுக்கு வேறுபடுது அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் என்ன ஆகும், இடத்துக்கு இடம் மாறுபடும். இடத்துக்கு இடத்துலயே அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அப்ப மேக்னெட்டிக் மெரிடியன் எதை பொறுத்து மாறும்னா டயத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கு. இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் மெரிடியன் அடிப்படையா தான் எது எடுக்கிறோம், பியரிங், மேக்னெட்டிக் பியரிங் எடுக்கிறோம். மேக்னெட்டிக் பியரிங்னா என்ன டெஃபினிஷன் சொன்னேன், அதாவது இந்த ஆங்கிள் பிட்வீன் எதுக்கு இடையே மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் சர்விலியனுக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் என்ன சொன்னோம், நம்ம மேக்னெட்டிக் பியரிங்னு சொன்னோம். அப்ப மேக்னெட்டிக் பியரிங் இடத்துக்கு இடம் டயத்தை பொறுத்து மாறுபடுதுன்னா மேக்னெட்டிக் பியரிங் கண்டிப்பாக மாறுபடும். அப்ப இது கேட்டிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் பியரிங்கிறதோ இல்ல மேக்னெட்டிக் மெரிடியன்ங்கிறதோ கான்ஸ்டன்டானா கான்ஸ்டன்ட் இல்ல. அப்ப அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இது கான்ஸ்டன்ட் இல்ல. அதுக்கடுத்து உங்களுக்கு எனக்கு எடுத்தே வந்து ஒரு மேக்னெட் தானே, அப்ப இடத்துக்கு இடம் வந்து காந்தத்தோட கதிர்வீச்சு தன்மை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து டே டயத்துல நைட் டயத்துல ஒரு மாதிரி மாறுபடிட்டு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த வேரியேஷன் சொன்னேன் தெரியுமா, அதுல இர்ரெகுலர் வேரியேஷன் சொல்லும் போது உங்களுக்கு இயற்கை பேரிடர்களோ, அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல, சுனாமி ஏற்படுறது, இல்ல நிலநடுக்கம் ஏற்படுறது, இல்ல வந்து ஒரு உங்களுக்கு காஸ்மிக் கதிர்வீச்சு வந்து அதனால பாதிக்கப்படுது குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான மேக்னெட்டிக் போர்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அளவுக்கு அதிகமா ஒரு பர்டிகுலர் டயத்திலே வந்து அதிக வேரியேஷன் காட்டும். ஒரு மினிட்ஸ் கணக்குலயே வந்து டிகிரி கணக்குல வந்து வேரியேஷன் காட்டும். நான் அதுல சொல்றேன் உங்களுக்கு. அப்ப 3 முடிச்சாச்சு நம்ம, ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இப்ப வந்து கிரிட் மெரிடியன் முடிச்சாச்சு. அப்ப ஆர்பிட்டரி மெரிடியன் அதுலயே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆர்பிட்டர் என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு, நம்ம அந்த மெரிடியனே வந்து அசியூம் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னேன். அப்ப அது வந்து ஒரு அசியூம்டு மெரிடியன் தான். அப்ப நம்ம எடுத்துக்கிறதே அசியூம்டு தான். அப்ப நான் வந்து ஏதோ ஒரு பொசிஷனை நார்த் சவுத் அப்படின்னு அந்த டைரக்ஷன் நான் மெரிடியனா அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அது பிக்ஸ்டு தான். ஆனா நான் எடுத்துக்கிட்டதே ராங்குங்கும் போது அதை வச்சுட்டு எடுக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாம் எப்படி இருக்குன்னா பிக்ஸ்டா இருக்காது, மாறுபடும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மெரிடியன் கான்ஸ்டன்டா இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப ட்ரூ மெரிடியன் ஃபாலோ பண்ணி தான் கிரிட் மெரிடியன் எடுக்கிறோம். அப்ப அது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். மீதி ரெண்டு இருக்கக்கூடிய ஆர்பிட்டரி மெரிடியனும் மேக்னெட்டிக் மெரிடியனும் கான்ஸ்டன்டா இருக்காது. அப்ப இந்த கொஸ்டின் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கேட்பாங்க எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெரிடியன் இருக்குன்னு கேட்பாங்க. நல்லா கவனிக்கணும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெரிடியன் இருக்குன்னா இப்ப நான் 4 நடத்திருக்கேன். அதுல ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, 4ங்கிறதே இருக்காது, 3 தான் கரெக்டான ஆன்சர். அதாவது உண்மையிலே ட்ரூ மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன், ஆர்பிட்டரி மெரிடியன் 3 மெரிடியன் தான் இருக்கு. அந்த கிரிட் மெரிடியன் ஏன் சேர்த்துக்க மாட்டோம், நான் படிக்கும்போது படிக்கிறோம் ஏன் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 4 நீங்க தேடிட்டு இருப்பீங்க, 4 ஆப்ஷன் இருக்காது, 3 இருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம இன்ஸ்டியூட் சர்வா கொடுக்குறோம்னா உங்களுக்கு அது படிச்சது வந்து புரியணுங்கிறதுக்காண்டி ரிவிஷன் பண்ணதுக்காண்டி கொடுத்துருப்போம் டெலிகிராம் குரூப்ல. அப்ப அந்த 3ங்கிறது தான் பிக்ஸ்டு. இப்ப நான் சொன்ன 3 தான். அப்ப விடுபட்ட கிரிட் மெரிடியன் ஏன் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரூ மெரிடியன்ல இருந்தா அது வந்து அதை வச்சுதான் இதை வந்து எடுத்துக்கிறோம், கிரிட் மெரிடியன் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஆப்செட் அடிக்கிற மாதிரி நீங்க வந்து ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்களா, இன்ஜினியரிங்ல படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி தான் கேட் ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்களா, ஆப்செட் அடிக்கிற மாதிரி தான். அப்ப அது ட்ரூ மெரிடியனை வச்சுதான் அதை எடுத்துக்கிறோம். அது ஒரு தனி மெரிடியன் இல்ல.
அப்ப நமக்கு பேசிக்கே இருக்கக்கூடிய மெரிடியன் எத்தனை டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே. எத்தனை கேட்கறாங்கன்னா 3 இருக்கு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா ட்ரூ மெரிடியன், ஆர்பிட்டரி மெரிடியன், அதுக்கடுத்து மேக்னெட்டிக் மெரிடியன். அப்ப இந்த மெரிடியன் கான்செப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன வரப்போறோம்னா இப்ப இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு 2 கொஸ்டின் வரும். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 2வது பார்ட். இதுல 2 கொஸ்டின் கேட்கலாம், இல்ல 3 கொஸ்டின் கேட்கலாம். அப்ப செஷன் 1ல 2 பார்ட்டா அப்லோட் பண்ண போறோம். அத நீங்க தரவா பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து மொத்தம் 4 கொஸ்டினும் 5 கொஸ்டினும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இதுல இருந்து வெளில கொஸ்டின் போகாது. நான் இப்ப நடத்துற டாபிக்ல இருந்து. அப்ப திரும்பவும் நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், நான் செஷன் முடிக்கும் போது எத்தனை கொஸ்டின் வருங்கிறத சொல்றேன். நான் இடையிலே சொல்லிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் செஷனை பொறுத்தவரை உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின் கேரண்டின்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு, பியரிங் எடுக்கிறதுக்கு நார்த் சவுத் தான் எடுக்கணும், ஈஸ்ட் வெஸ்ட் எடுக்க கூடாதுங்கிறத இந்த மெரிடியனை வந்து உங்களுக்கு நான் முடிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இந்த நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல, நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ், இல்ல வந்து சவுத்ல இருந்து கிளாக் வைஸ், சவுத்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னு நம்ம வந்து எடுக்க கூடாது. அதுக்கு ஒரு பிக்ஸ்டு ரூல், 2 ரூல் இருக்குன்னு சொன்னேன். அந்த 2 ரூலை தான் நான் அப்சர்வேஷன் 1, அப்சர்வேஷன் 2 இப்ப உங்களுக்கு நடத்த போறேன். ஓகேவா? இதை அழைச்சிருவோம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து கவனிக்கும் போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, நம்ம பாத்துக்கிறோம், அப்புறம் வந்து உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கலாம் நினைச்சீங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்காது. ஒவ்வொரு டாபிக் மூவ் ஆக உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். நீங்க ஒரு ப்ராசஸ் கரெக்டா செய்ய மாட்டீங்க. நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு, நம்ம யூடியூப்ல வீடியோவா தான் அப்லோட் பண்றோம், லைவா இது பண்ணிட்டு அப்புறம் அந்த வீடியோ இல்லாம போகுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல உட்காந்து வீடியோவை பார்த்து நீங்க நோட்டு போட்டுருப்பீங்களா, புது நோட்டு. இப்ப அதுல வரிசையா ஒவ்வொரு கிளாஸையும் எழுதுங்க, கவனிச்சுட்டு இருக்கும்போது எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அன்னன்னைக்கு நடந்துறதா அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இப்ப இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 2வது செஷன் போகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். அப்போ போய் நீங்க அந்த 2 மணி நேரம் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடியாது. அதுதான் நான் சொல்றது. நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போஸ்டிவ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய அதிகம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், அப்சர்வேஷன் 1. அப்சர்வேஷன் 1 இதுல என்ன பார்க்க போறோம்னா 2 ரூல் தான் பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்வேஷன் 1ல என்ன பார்க்க போறோம்னா WCB. ஓகே, அது என்ன சார் அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பியரிங். நல்லா வச்சுக்கிறீங்க, ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் எழுதிக்கிறீங்க. அப்ப இது என்னன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம். ஓகே, அப்ப WCBங்கிறது ஹோல் சர்க்கிள் பியரிங். இப்ப இந்த வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு இந்த ரூல் என்னன்னா இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, ஜஸ்ட் நான் வச்சுக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு என்ன சும்மா வந்து சொல்றேன்னு வச்சுக்கேன். அதாவது ஹோல்னா முழு, சர்க்கிள்னா வட்டம், பியரிங்னா நம்ம எடுக்கக்கூடிய கோணம். அப்ப ஒரு முழு வட்ட கோணத்தை பத்தி பேச போறோம். ஓகே, தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்ப ஒரு முழு வட்டம்னா எப்படி எடுப்போம், இப்ப நம்ம காம்பஸ் படிக்கிறதுனால இப்படிதான் நம்ம வச்சிருப்போம். இப்ப ஒரு முழு வட்டம் எப்பயும் வட்டம் எப்படி வரைவோம், ஒரு முழு வட்டங்கிறது இப்படி ஆரம்பிச்சு இப்படியே கொண்டாந்து முடிப்போம். இப்படிதானே வட்டம் எடுப்போம். நீங்க பேசிக்கா இப்படிதான் எடுப்பாங்க. ஓகே, யாரையும் வந்து இப்படி எடுக்க மாட்டாங்க, யாரும் வந்து இப்படி எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்க உள்ள விஷயம் தான். இப்ப ஒரு முழு வட்டம் எடுக்கும் பொழுது நான் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி இதை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நான் அப்சர்வேஷன் ரூல் எழுதி போடுவேன், நீங்க மனப்பாடம் பண்ணாலும் ஓகே. அப்ப ஹோல் சர்க்கிள் பியரிங் அதுல இருக்க ஒரு முழு வட்ட கோணம். அப்ப ஒரு முழு வட்ட கோணம் நல்லா கவனிக்க, நம்ம வரைகிறதே நீங்க பாருங்க. எல்லாருமே எப்படி எடுப்பாங்க, காமனா இப்படிதானே எடுப்பாங்க. அப்ப இப்படி சுத்தினா என்ன எடுக்கிறோம், இப்படி சுத்தினா என்ன அர்த்தம், கிளாக் வைஸ். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது எழுத வேணாம். அப்ப நான் எழுதுவேன் உங்களுக்கு ரூல். நான் இந்த ஷார்ட்கட்டை சொல்லிட்டு கான்செப்ட் சொல்லிட்டு நான் எழுதும்போது எழுதிக்கலாம். அப்ப கிளாக் வைஸ்ல சுத்துறேன் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து முழு வட்டங்கும் போது எப்படி இருக்கும், இப்ப இது 0 டிகிரினா சும்மா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. முழு வட்டம் என்ன இருக்கேன், சுத்தி வரும்போது 360 டிகிரி. அப்ப 2வது 0 டிகிரி டு 360 டிகிரி வரை சுத்திருக்கேன். அதுக்கடுத்து நார்மலா நமக்கு என்ன செய்வோம், இங்க நார்த் எடுப்போம் மேல. அப்ப எங்க இருந்து நான் வந்து இந்த கிளாக் வைஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நார்த்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காண்டி சொல்றேன். அப்ப ஹோல்னா முழு, சர்க்கிள்னா வட்டம், பியரிங்னா கோணம். முழு வட்ட கோணங்கும் போது அதுக்குள்ள என்ன ரூல் இருக்கும்னா எப்பயும் கிளாக் வைஸ்ல தான் சுத்தி இருக்கோம். 0 to 360 டிகிரி வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன செஞ்சிருக்கோம், நார்த்தை வந்து நமக்கு மெரிடியனா எடுத்திருக்கோம், ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். புரிஞ்சிருச்சா? இததான் ரூல்ல எழுத போறேன். நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஹோல் சர்க்கிள் பியரிங்ல என்ன எழுத போறோம்னா, இப்ப சொன்னதான் எழுத போறோம். எப்பயுமே இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் பியரிங் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா, அதாவது எப்பயும் நம்மளுடைய நார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், மீன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போறோம். அப்ப நார்த் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ். ஓகே, என்ன எழுதுவா? ஓகே,
இப்படி நான் இந்த புல்லட்ஸ் வந்து சிம்பிள் போட்டிருக்கேன், இந்த இது போட்டிருக்கேன் பாத்துக்கிறேன். அப்ப எப்பயுமே நார்த் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்ப எப்பயும் என்ன எடுத்துக்கணும், போலீஸ் இருக்கீங்களா, நார்த் தான் மீன் ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம பியரிங் ஆஃப் லைன் எப்படி எடுத்துக்கலாம்னா, எப்படி உங்களுக்கு படம் வச்சு சொல்லி கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் நார்த் தான் மீன் ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பியரிங் ஆஃப் லைன் எப்படி எடுக்கணும்னா, எப்பயுமே அதாவது நம்ம பியரிங் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மெரிடியனுக்கும் நம்மளுடைய சர்வே லைனுக்கும் இருக்கக்கூடியதான் பியரிங். அப்ப எப்பயுமே நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கலாம், இல்ல இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல சர்வே பண்ண போறீங்களோ அதுல எந்த ரீஜன்ல இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குன்னா நார்த்துக்கும் ஈஸ்டுக்குள்ளயும் இருக்கு, அதே இந்த இடத்துல இருக்குன்னா சவுத்துக்கும் ஈஸ்டுக்குள்ளயும் இருக்கு, அதே இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்குள்ளயும் இருக்கு, அதே இந்த இடத்துல இருக்குன்னா நார்த் வெஸ்ட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லிடுவீங்க. நீங்க எந்த இடத்துல சர்வே பண்ணாலும் இதுதான் அந்த இடத்துல இருக்கு. காம்பஸ் வச்சு நார்த் சவுத் ஓரியன்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பொசிஷன்ல இருக்கோ ஈஸியா முடிவு பண்ணிடுவீங்க எந்த இடத்துல இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பியரிங் எப்படி எடுப்போம் ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னா, எப்பயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுக்கணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அர்த்தம் கடிகாரம் இப்படிதான் சுத்தி சுத்தி வரும், இப்படிதான் சுத்தி சுத்தி வரும். அப்ப எப்பயுமே நம்ம எடுக்கக்கூடிய பியரிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார திசையில தான் இருக்கணும். அப்ப பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் ஆல்வேஸ் எப்படி இருக்கணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி. அப்ப பியரிங் ஆஃப் எ லைன் always measured from clockwise direction only. இப்ப எழுதிக்கிட்டு வாங்க, clockwise direction only. நான் ரொம்ப சிம்பிளான லோக்கல் இங்கிலீஷ்ல தான் எழுதுறேன், ரொம்ப டெக்னிக்கலானா உங்களுக்கு குழப்பல. ஓகேவா? கான்செப்ட் சொல்லிட்டு அதை உங்களுக்கு புரியுது அந்த மாதிரி தான் எழுதுறேன். சார் நான் தமிழ் மீடியம் தமிழ் எழுதுங்க சார் என்ன சொல்லாதீங்க, நான் சொல்லிட்டு தானே வர்றேன், நீங்க எதாவது நோட்ஸ் எடுத்துக்கிறேங்க. அப்ப எப்பயும் வடக்க தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா, நார்த்தா வடக்கு தானே ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம், மெரிடியனா எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பியரிங் கோணம் நம்ம அளவிடுறோம்ல, அது எப்படி எடுக்கிறோம்னா எப்பயும் கிளாக் வைஸ்ல தான் எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல அந்த கோணம்னு சொல்லுவாங்களா, அதாவது 0 to 90 ஃபர்ஸ்ட் கோணம், 90 to 180 செகண்ட் கோணம், 180 to 270 தேர்ட் கோணம், 270 to 360 ஃபோர்த் குவாட்ரண்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, 4 குவாட்ரண்ட் சொல்லுவாங்கல்ல. ஓகே, அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் பார்க்க போறேன் அப்படின்னா, இதான் சர்வே லைன், இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஓ, இது ஏங்குற சர்வே லைன். இப்ப நான் ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே நார்த் வந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னா அப்ப எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், கிளாக் வைஸ்ல சுத்தணும். அப்ப கிளாக் வைஸ்ல சுத்தி வந்து சர்வே லைனை தொடுங்க. அப்ப இதுதான் தீட்டா. இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு சார், அப்ப உங்களுக்கு எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல WCP, அப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்கு சார், அப்ப எப்படி சார் இருக்கிறது, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு சார் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே இடத்துல தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஓ, இந்த இடத்துல எனக்கு பிங்கிற இடத்துல சர்வே பாயிண்ட் இருக்கு. அப்ப சர்வேல எப்படி செய்வீங்க, ஓவையும் பியையும் கனெக்ட் பண்ணுவீங்க. இப்ப என்ன செய்யணும், ரூல் படி இந்த நார்த் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ் சொல்லிருக்கேன்னா நார்த்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்ப ஓபிங்கிற சர்வே லைனை நீங்க என்ன செய்யணும், பியரிங் எடுக்கணும். அப்ப நார்த்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல சுத்தணும், ரெண்டாவது ரூல் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் சுத்தணும்னு சொல்லி இருக்கேன். கடிகார திசை, கடிகார திசை எப்படி வரும், இப்படி எல்லாம் வந்து சுத்துவேன். அப்ப இந்த டீட்டா ஓபி, அப்ப இதுதான் என்னது சைன் குவாட்ரண்ட் இருக்கும் போது. அதே மாதிரிதான் இப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா நார்த் தான் ரெஃபரன்ஸா இருக்கணும், கிளாக் வைஸ்ல சுத்தணும், சுத்தி வந்து இப்படி எடுக்கணும். இல்ல ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா நார்த் தான் ரெஃபரன்ஸா இருக்கணும், கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும், சுத்தி வந்து இப்படி தொடரணும். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ரெண்டு ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூலுக்கான பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப நம்ம பியரிங் எடுக்கிறோம்னா நார்த்தையும் சவுத்தையும் மெரிடியனா எடுத்துக்கிறோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நார்த்தையும் சவுத்தையும் மெரிடியனா எடுத்தாதான் நம்ம நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல சுத்தலாமா, ஆண்டி கிளாக் வைஸ் சுத்தலாமா, இல்ல சவுத்ல இருந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா ஆண்டி கிளாக் வைஸ் சுத்தி வந்து வரலாமா, இல்ல கிளாக் வைஸ் சுத்தி வரலாமா அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரூல் WCP இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்த்தை மட்டும்தான் மெரிடியனா ரெஃபரன்ஸா இருக்கணும், கிளாக் வைஸ் சர்க்கிள்ல தான் சுத்தணும். அப்படின்னா 4 குவாட்ரண்ட்க்கு எப்படி வருங்கிறத சொல்லிட்டேன். அப்ப எந்த குவாட்ரண்ட்ல நீங்க சர்வே பண்ணக்கூடிய பாயிண்ட் இருந்தாலும் அந்த சர்வே பாயிண்ட், அதாவது சர்வே லைன் சொல்றோம், அந்த சர்வே லைனை மெஷர்மெண்ட் பண்ணும்போது, பியரிங் மெஷர்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நார்த்ல இருந்து தான் நீங்க சுத்த ஆரம்பிக்கணும். அது எப்படிதான் சுத்தணும்னா கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கா, இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதே பாருங்க சும்மா. ஓகே, இப்ப
ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா இங்க இது பண்ணுவா இங்க சரி ஓகே. இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, சர்வே பாயிண்ட் இருக்கு. இது சிங்கிற பாயிண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் ஓங்கிறது இங்க. ஓகே, நார்த் இங்க இருக்கு. இப்ப இந்த சர்வே லைன் இதுக்கான பியரிங் கேட்கறேன். நல்லா கவனிங்க. எனக்கு சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறது, இது எத்தனாவது குவாட்ரன்ட்ல இருக்கு? அப்ப 1 2 3 4 இது 4 குவாட்ரன்ட். இதுல எத்தனாவதுல இருக்கு நம்ம சிங்கிற பாயிண்ட்? நம்ம ஓசிங்கிற சர்வே லைன் வந்து எதுல இருக்கு? 3வது குவாட்ரன்ட். 3வது குவாட்ரன்ட் எத்தனை டிகிரில இருக்கணும்? 0 to 90, 0 to 90, 90 to 180, 180 to 270. அப்ப 180 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் சர்வேல ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ண போறோம் பேசிக் கான்செப்ட் சொல்றேன். இதுல கொண்டு வந்துட்டு காம்பஸ்ல வந்து நமக்கு இங்க 0 அதை குழப்பிக்க வேணாம். ஒவ்வொருதா படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா போகும். ஓகே, அப்ப இந்த ஓசிங்கிற சர்வே லைனை நல்லா கவனிக்கும். நான் கூட கேட்ட கொஸ்டின் 180 to 270 இருக்கு. கேட்ட கொஸ்டின் வந்து இதுக்கு எப்படி WCP எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ரூல் அப்படியே அப்ளை பண்ணுங்க. 2 ரூல்ல ஒரு ரூல் தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த ரூல் படி நான் என்ன கேட்டிருக்கேன்? WCP தான் கேட்டிருக்கேன், நடத்துனதான் கேட்டிருக்கேன். அப்ப WCP இந்த ஓசி இங்க எடுக்கணும் அப்படின்னா இது 3வது குவாட்ரன்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை முடிவு பண்ணி 180 to 270. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நார்த் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ். நார்த் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ் இது நம்ம ரெஃபரன்ஸ் நார்த். அப்ப நார்த்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும், அதான் ரெஃபரன்ஸ், அதுல இருந்து தான் சுத்தணும் நம்ம. ஓகே, அது எப்படி சுத்தணும்? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கு நான் டாப் பாயிண்ட் கொடுத்திருக்கேன். பியரிங் ஆஃப் எ லைன் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி. அப்ப ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கேன்? எப்பயும் பியரிங் மெஷர் பண்ண போது கடிகார திசை, கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப இதுக்கு கடிகார திசை என்ன? இந்த கோடை தொடரணும், அப்பதான் பியரிங் எடுக்க முடியும். ஏன்னா மெரிடியனுக்கும் சர்வேலைனுக்கும் இடைப்பட்ட அந்த பிட்வீன் ஆங்கிள் தான் பியரிங். அப்ப இந்த மெரிடியன்ல இருந்து இந்த கோட்டை தொட்டா தானே ஆங்கிள் எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த டவுட் வரக்கூடாதுங்க. இப்ப இதுல இருந்து இப்படி வந்து தொடரலாம், இதுல இருந்து இப்படி வந்து தொடரலாம். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரூலே நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப WCP ரெண்டாவது ரூல் என்ன? கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப இதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்ன? இப்படி சுத்தி வரதான் கிளாக் வைஸ். இதற்கு இப்படி சுத்தி வந்தோம்னா அது எதிர் கடிகார திசை ஆயிரும். அப்ப இப்படி சுத்தி வந்து இதை தொடரும். அவ்வளவுதான், தற்சால் முடிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு எடுத்துட்டா உங்களுக்கு WCP-க்கான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு குவாட்ரன்ட்ல. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப இதை அழிச்சிடுறேன். அடுத்து அடுத்த பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சுன்னா இங்க இருக்கும் 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கு. அப்ப நார்த்ல இருந்து சுத்தி வந்து எடுக்கலாம். இல்ல செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குன்னா 90க்கு 180க்கு இடையில இருக்கு. அப்ப நார்த்ல இருந்து சுத்தி வந்து எடுக்கலாம். இதே தேர்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சுன்னா 180க்கு 270 இப்போ நான் சொன்னேன் அதுல இருக்கும், சுத்தி வந்து எடுக்கலாம். இதே ஃபோர்த் குவாட்ரன்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதே மாதிரி எதுல இருந்து நார்த்ல இருந்து ரெஃபரன்ஸ் இருக்குன்னா கிளாக் வைஸ்ல சுத்தணும். அப்ப எதுக்குள்ள இருக்கு? 270க்கும் 360 டிகிரிக்கு இடையில இருக்கு, சுத்தி வந்து நம்ம எடுக்கலாம். அப்ப WCP-ய நம்ம ஒர்க் அவுட் பண்ண போது ஒரு ப்ராப்ளமோ இல்ல வந்து ஃபீல்டு ஒரு டேட்டாவோ நீங்க எடுக்கும் போது எவ்வளவு டிகிரிக்கு வரையும் சுத்திக்கிட்டு இருக்கு? 0 to 90 நம்மளால எடுக்க முடியுது. 0ல ஏன்னா நார்த் தான் ரெஃபரன்ஸ். அப்ப 0ல இருந்தா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் தான், செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தான. அப்ப ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி ஃபோர்த் குவாட்ரன்ட் நம்ம எடுக்கிறதுக்கு ரீடிங் எடுக்கிறதுக்கு எது வரையும் வரலாம் அப்படின்னா இட் வேரியஸ் ஃப்ரம் 0 டிகிரி டு 360 டிகிரி. இம்பார்ட்டன்ட். அப்ப WCP பொறுத்தவரை எவ்வளவு டிகிரி வரையும் வர? 0 டிகிரில ஆரம்பிச்சு 360 டிகிரி வரை நீங்க எடுக்கலாம். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? அப்ப மொத்தம் 3 பாயிண்ட் எக்ஸாம்பிள்ல ரிப்பீட்டடா கொஸ்டினா கேட்டாச்சு. ஏன்னா காம்பஸ் சர்வேல 20 கொஸ்டின். அப்ப காம்பஸ் சர்வே 20 கொஸ்டின் போது உங்களுக்கு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா திருப்பி ஒவ்வொரு லைனையும் கொஸ்டினா மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த லைனுமே நீங்க விட்டுட்டு போக முடியாது. அப்ப 3 பாயிண்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்டே பாத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த 4வது பாயிண்டா ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். என்ன பாயிண்ட் கொடுக்க போறேன்னா, அப்ப 2 ரூல் சொன்னீங்க சார் காம்பஸ் சர்வேல நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்கு. அப்ப அப்சர்வேஷன் 1ல எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னா WCP-ன்னு சொல்லக்கூடிய ஓவர் சர்க்கிள் பீரியட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இன்னொரு ரூல் என்ன சார் அப்படின்னா சொல்றேன். அந்த ரூலை சொல்றதுக்கு முன்னாடி இதுல 2 பாயிண்ட் அடிஷனலா சொல்ல போறேன். என்னன்னா இந்த WCP-ங்கிறதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னா அசிமுத்தல் பியரிங் சிஸ்டம். அப்ப இது எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா இந்த WCP எப்படி கூப்பிடலாம்னா எழுதிக்கிறீங்க, கீழோட பாயிண்டா போட்டு எழுதிக்கிறீங்க. ஆல்வேஸ் கால்ட் அசிமுத்தல். நல்லா பாருங்க, அசிமுத்தல் பியரிங் சிஸ்டம். இப்ப இதை வச்சு ஒரு கொஸ்டின்
அப்ப WCB அசிமுதல் பேரிங் சிஸ்டம்னு சொல்லலாம் சொல்லிட்டேன். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க, அப்ப உங்களுக்கு ஒரு கான்செப்ட் படிச்சதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ட்ரூ மெரிடியன் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். ட்ரூ மெரிடியனுக்கு இதுக்கும் ஒரு சின்ன இது இருக்கும். ட்ரூ மெரிடியன் எப்படி இருப்பாங்க, ட்ரூனா அந்த சைட்ல இருந்தா இருக்கும். ஏன்னா ட்ரூனாலும் நமக்கு தெரியும் பிக்ஸ்டு ஜியோகிராபிக்கல் மெரிடியன் சொல்லுவோம்ல. அப்ப அதுல உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா அந்த ட்ரூ மெரிடியன் WCB கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்டாவே இருக்கா? புரியுதா சார்? WCB இன்னொரு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அசிமுதல் பேரிங் சிஸ்டம். அப்ப பொதுவா என்ன கான்செப்ட், மெரிடியன்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய சர்வே லைன் எடுக்கக்கூடிய கோணம், மெரிடியன் லைனுக்கும் சர்வே லைனுக்கும் இடைப்பட்டது பியரிங். அது உங்களுக்கு பெருசா பொதுவா தெரியும். அதே ட்ரூ மெரிடியன் ரெஃபரன்ஸ் எடுத்து சர்வே லைன் பாத்தீங்கன்னா ட்ரூ பியரிங், மேக்னெட்டிக் மெரிடியன் ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங், ஆர்பிட்டரி மெரிடியன் வச்சு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டரி பியரிங், கிரிட் வச்சு பாத்தீங்கன்னா கிரிட் பியரிங் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா ட்ரூ மெரிடியனுக்கும் கொஸ்டின் ஏரியா, ட்ரூ மெரிடியனுக்கும் உங்களுடைய பார்க்கக்கூடிய சர்வே லைன் அது எந்த கோணத்துல இருந்தாலும் எடுத்துட்டு போட்டோம், அதுக்கு இடைப்பட்ட கோணத்தை என்ன சொன்னா ட்ரூ பியரிங் சொன்னோம். அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா, நல்லா பண்ணிக்கலாம், இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா அசிமுத். ஒண்ணு ட்ரூ பியரிங்னு சொல்லலாம், ட்ரூ பியரிங்னு சொல்லலாம், அல்லது அசிமுத்னு சொல்லலாம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, குழப்பிக்க கூடாது. எல்லாரும் கொஸ்டினை பார்த்தோன்னே மெரிடியனுக்கும் நம்மளுடைய சர்வே லைனுக்கு இடைப்பட்ட கோணம்னு இருக்கும். ஓகே, பார்த்தோன்னே டக்குனு வந்து பியரிங் ஆப்ஷன்ல இருக்கும், அசிமுத்தும் ஆப்ஷன்ல இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே என்ன செஞ்சிருவாங்க, அவசரப்பட்டு இதை அடிச்சுட்டு போயிடுவாங்க, பியரிங் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். சும்மா உங்க மெரிடியன் லைனுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சர்வே லைனுக்கும் பிட்வீன் த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல, நீங்க எதை அடிச்சுட்டு போயிருவீங்க, பியரிங் அடிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா அவங்க ட்ரூ மெரிடியன் வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கும் சர்வே லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ட்ரூ பியரிங்கிறது ஆப்ஷன்ல இருக்காது. அது நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ட்ரூ பியரிங்கிறத விட்டுட்டாங்க, பியரிங் ஆப்ஷன்ல இருக்கும், அசிமுத் ஆப்ஷன்ல இருக்கும். அப்ப ட்ரூ பியரிங் ஏதோ டைப்பிங் மிஸ்ல விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பியரிங் அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அப்ப அசிமுத் தான் கரெக்டான ஆன்சர். இது கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, பாத்துக்கிறேங்க. இது ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்ப அடுத்து இப்ப ரெண்டு சொல்றேன்னு சொன்னா அதுல ஒண்ணு சொல்லிட்டேன், இதை அசிமுத்தை பத்தி சொல்லிட்டேன். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த WCB வந்து காம்பஸ்னாவே ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுதான் மெஷர்மெண்ட் பண்ண போறோம், சர்வே அளவீடு பண்ண போறோம். அப்ப நம்ம காம்பஸ்னாவே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மேக்னெட்டிக் காம்பஸ் தான். ஓகே, பொதுவா வந்து நம்ம யூஸ் பண்றது பரவலா யூஸ் பண்றது என்னன்னா ஃபீல்டுல மேக்னெட்டிக் காம்பஸ் தான். அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்க, பொதுவா காம்பஸ் வந்து 4 வகையா பிரிப்பாங்க. ஓகே, ட்ரப் காம்பஸ், டியூப்லர் காம்பஸ், நம்மளுடைய பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். ஆனா ஃபீல்டுல நம்ம அதிகம் பயன்படுத்துறது 2 வகையான காம்பஸ் தான். ஒன்னு நம்மளுடைய பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், இன்னொன்னு சர்வேயர் காம்பஸ். அப்ப நான் அதை பத்தி டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த கான்செப்டுக்குள்ள வந்துடுறேன், நான் டாபிக் விட்டு வெளியில போகல. அப்ப இங்க இந்த WCB கான்செப்ட் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிரிசம் பிளஸ் ஆட் காம்பஸ், அதாவது பிரிசம் ஆட் பண்ணிருக்க அந்த காம்பஸ்ல, பிரிசமேட்டிக் காம்பஸ்ல. அப்ப இந்த கான்செப்ட் வந்து எந்த அந்த பிரிசமேட்டிக் காம்பஸ்ல வந்து ஒர்க் ஆகும் இந்த பிரின்சிபல். ஓகே, அப்ப எழுதிக்கிறேங்க, அடுத்து அழிச்சிடுறேன், எழுதுறேன். அப்ப அடுத்த பையன் எழுதுறீங்கன்னா அதோட கன்யூஸா எழுதிக்கிறேங்க. அப்ப prismatic compass working under the system. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம prismatic compass வந்து இந்த முறையில தான் பயன்படுது, இந்த பிரின்சிபல் படி தான், தத்துவத்தின் அடிப்படையில தான் பயன்படுதுன்னு அர்த்தம். ஓகே, under system. அப்ப இதுல இன்னொரு क्वेश्चन, வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन இல்லாம இருக்கே இருக்காது. அப்ப இந்த prismatic compass எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நார்மலா நீங்க காம்பஸ் வரைவீங்களா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். காலேஜ்ல அப்படித்தானே இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்களா ஒரு காம்பஸ். ஓகே, மேல வரையுறேன். ஓகே, இப்ப நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். காலேஜ்ல நீங்க பார்த்த காம்பஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் இதான் பார்த்திருப்பீங்க, ஏன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்வேயர் காம்பஸ் வரும்போது மாறும், ஒன்னொன்னு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இப்படிதான் இருக்கும் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஆனா இதுல எப்படி டிகிரி ஆரம்பிக்கும்னா சவுத்துல தான் ஆரம்பிக்கும். சவுத்துல 0 டிகிரி, அப்படியே கிளாக் வைஸ் தானே, அப்படியே இங்க வந்து 90 டிகிரி, ஒரு குவார்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த குவார்டர் இங்க 180 டிகிரி, இங்க வந்து 270 டிகிரி, அப்படியே வந்து 360 டிகிரி, அதாவது 359 டிகிரி வரை இருக்கு. அப்ப இதுல என்ன சார் क्वेश्चन அப்படின்னா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல எங்கதான் 0 ஆரம்பிக்குது, சவுத்துல தான் 0 ஆரம்பிக்குது.
அப்படியே கிளாக் வைஸா போகும்போது வெஸ்ட்ல 90, உங்களுக்கு நார்த்ல வந்து உங்களுக்கு 180, உங்களுக்கு ஈஸ்ட்ல வந்து 270. ஓகே, இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிசமேட்டிக் காம்பஸ்ல சவுத் எண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சவுத்ல 0 டிகிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஸ்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, வெஸ்ட்ல பாருங்க எவ்வளவு இருக்கு 90 டிகிரி. அதுக்கடுத்து உங்களுக்கு நார்த்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. அதுக்கடுத்து ஈஸ்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 270 டிகிரி, 270 டிகிரி. சார் மறுபடியும் சவுத்துல 320 டிகிரி முடியுது, சவுத்துல வச்சு குழப்பவாங்க சார். மேக்ஸிமம் குழப்ப மாட்டாங்க, சவுத்துல 0 டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா காம்பஸ்ல 389 டிகிரி வரை இருக்கு, 320 டிகிரிக்கு 0 டிகிரின்னு மாறிடும். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? அப்ப அப்சர்வேஷன் 1 டோட்டலா முடிச்சாச்சு. இப்ப அப்சர்வேஷன் 1 ரீகால் பண்ணிட்டு அப்சர்வேஷன் 2க்கு போறேன். ஓகே, அப்ப அப்சர்வேஷன் 1ல என்ன சொல்லணும், அதாவது காம்பஸ் சர்வே பண்ணும்போது அந்த கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம எதை பயன்படுத்திக்கிறோம், 2 ரூலை பயன்படுத்திக்கிறோம். நம்ம பாட்டுக்கு ஆங்கில கண்ணா பின்னா எடுக்க முடியாது. நமக்கு தான் தெரியுமே, நம்மளுடைய சர்வே லைனை மெரிடியன்ல இருந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், பியரிங் கிடைக்கும். அப்ப அந்த பியரிங் எப்படி இருந்தாலும் நார்த் ரெஃபரன்ஸ் அடுத்து சவுத்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஷன் சுத்தலாமா, இல்ல வந்து சவுத் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஷன் சுத்தலாமா அப்படின்னா சுத்தக்கூடாது. நம்ம எப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 ரூல் தான். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் தான் பார்த்திருக்கோம். WCP என்ன அர்த்தம், ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம். ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அசிமுத்தல் பேரிங் சிஸ்டம், இல்ல அசிமுத்துன்னு சொல்லுவாங்க, அசிமுத்து பேரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த ஹோல் சர்க்கிள் பேரிங்கிற வார்த்தையில இருக்குன்னு சொன்னேன். ஹோல் அதாவது ஹோல் முழு, சர்க்கிள் வட்டம், பேரிங் கோணம், முழு வட்ட கோணம். அப்போ ஒரு முழு வட்ட கோணம் எவ்வளவு டிகிரில இருக்கேன், இங்க எழுதுனா 0 டிகிரி டு 360 டிகிரி. அப்ப WCP வந்து எதுவரை ஆங்கிள் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க பிளேன்ல அப்படின்னா 0 டு 360 டிகிரி. அதுக்கடுத்து ரெண்டாவது என்னன்னா, எப்படி ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா எப்பயுமே நார்த்தை வந்து தான் மீன் ரெஃபரன்ஸா எடுக்கணும். நார்த் மீன் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு எப்படி சார் நம்ம வந்து பேரிங் எடுக்கணும் சர்வேல எனக்கு அப்படின்னா, எப்பயும் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார திசையில தான் நீங்க சுத்தணும். அப்ப 3 பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுல வந்து 4ஆவது ஒன்று சொன்னேன், அது தனியா கொஸ்டின் வந்து வெயிட்டேஜ் அதிகம். அதாவது பிரிசமேட்டிக் காம்பஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிரிசமேட்டியோட காம்பஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பொதுவா நீங்க பாப்பீங்கன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், அதுதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அதுல பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதிப்புகளோட கோண மதிப்புகளோட அளவு எப்படி இருக்குன்னா, நார்த்ல 0 டிகிரி ஆரம்பிக்காது, சவுத்ல 0 டிகிரி, உங்களுக்கு வெஸ்ட்ல 90, நார்த்ல 180, ஈஸ்ட்ல 270 டிகிரின்னு அப்படியே சுத்திர மாதிரி இருக்கும். அப்ப அவங்க எப்படி கேட்பாங்கன்னா ஏதாச்சும் பர்டிகுலர் கொடுப்பாங்க. நார்த்ல எவ்வளவு டிகிரி இருக்கும் பிரிசமேட்டிக் காம்பஸ்ல 180 டிகிரி இருக்கும், ஈஸ்ட்ல எவ்வளவு இருக்கும் 270 டிகிரி இருக்கும், சவுத் அதிகமா கேட்ட கொஸ்டின் 0 டிகிரி இருக்கும். இல்ல 0 டிகிரி எந்த எண்ட்ல பிரிசமேட்டிக் காம்பஸ்ல இருக்கும், சவுத் எண்ட்ல இருக்கும். அவ்வளவுதான் முடிச்சு. இப்ப இதுல ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். நான் ரெடியூஸ்டு பேரிங் நடத்திட்டு ரெண்டையும் கம்பைன் பண்றேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம், அப்சர்வேஷன் டு ரெடியூஸ்டு பேரிங் சிஸ்டம் இல்ல குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். ஏன் குவாட்ரண்டல் சொல்றேங்கிறதே நான் சொல்றேன். ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதே ப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் சென்ட் பண்றேன். அன்னன்னைக்கு கிளாஸை கவனிச்சுட்டு அன்னன்னைக்கு கிளாஸுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துடணும். தெரியுதா? விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க வந்து திரும்பவும் சொல்றேன், சர்வேர் எக்ஸாமுக்கே ஆல்ரெடி எல்லா வீடியோல சொல்றதுதான். நீங்க வந்து 1000 போஸ்டிங் வந்துச்சு, அப்பயே நீங்க ஒழுங்கா படிச்சு நீங்க ஒழுங்கா மார்க் வரலாட்டியோட பரவாயில்ல, பயப்படாம உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ ஒர்க்க போட்டுருந்தீங்கன்னா அடுத்து ரோடு இன்ஸ்பெக்டர் நீங்க கிளியர் பண்ணிருக்கலாம். இல்ல ரோடு இன்ஸ்பெக்டர்லயாச்சும் கொஞ்சம் கவனமா இருந்து நம்ம வந்து படிப்போமே சிலபஸ் கம்மியா தானே இருக்கு, ஏதாச்சும் ஒரு கால்படி வராதான்னு நீங்க வந்து கொஞ்சம் கவனமா படிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்வேருக்கு நேரம் நீங்க சிலபஸே முடிச்சுட்டு தரவா இருந்திருக்கலாம். அதனால நீங்க இதையும் நீங்க இது பண்ணாங்கிறேன், காலதாமதம் பண்ணாங்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் ஒரு சர்வே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணா அட்லீஸ்ட் நீங்க அந்த பார்டர்ல வந்துட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த சர்வேலையாச்சும் நீங்க கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு வாய்ப்பு கடவுள் நம்ம கொடுக்குறாருன்னா அதை பயன்படுத்திக்கிறோம்னா, அதை பயன்படுத்தலாட்டி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு தனி ப்ராப்பர் வீடியோ போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதுக்காண்டி எல்லா வீடியோ போய் உட்காந்துக்கிட்டு ஒரு நான் டெக்னிக்கல் எக்ஸாம் குரூப் 4 குரூப் 3 குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய சர்வேயர் JDO ஏ லெவல் கூட ரொம்ப மினிமம் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்தெந்த டாபிக்கை கவர் பண்ணாங்கிறதுக்கு ஒரு தனி செப்பரேட்டடா வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்ப கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்ப ரெண்டாவது என்ன பார்க்கணும்னு சொன்னேன், அதாவது அப்சர்வேஷன் டு குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம் இல்ல ரெடியூஸ்டு பேரிங் சிஸ்டம். ஓகேவா? பார்க்கலாமா? எழுதிக்கிறேங்க.
அப்சர்வேஷன் 2. அப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா ரெடியூசர் பேரிங் சிஸ்டம். ஓகே, ஆர்பின்னு சொல்லுவாங்க. எப்படி டபிள்யூசிபின்னு சொன்னேன், ஆர்பி. அப்ப ஆருக்கு ரெடியூசர், எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துருவேன். ரெடியூசர் பேரிங் சிஸ்டம். அப்ப ஏன் சார் ரெடியூசர் பேரிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தா என்ன, டபிள்யூசிபி ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம், ஒரு முழு வட்டத்தை எடுத்துக்கிடுவோம். ஆனா இங்க எப்படி எடுக்க போறோம், அப்ப அந்த முழு வட்டத்துல இருந்து ஒவ்வொரு அந்த ஆங்கிள் 0 to 360 டிகிரி போகுது, எல்லா ஆங்கிளும் குறைய போகுது. அப்ப குறையுதுனால ரெடியூஸ் ஆகுது. அப்ப எது குறையுது, பேரிங் குறையுது. அப்ப இந்த முறையில இந்த சிஸ்டத்துல அப்ப ரெடியூசர் பேரிங் சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன, குறையக்கூடிய கோண, அதாவது சொல்லுவாங்க சிஸ்டம் முறைன்னு சொல்லுவாங்களா. ஓகே, அப்ப இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சார் இன்னொரு நேம் அப்படின்னா, நம்ம அங்க என்ன பார்த்தோம், மொத்தமா தான் இருப்போம். இப்ப தேர்ட் குவாட்ரன்னா அப்படி சுத்தி வந்து அந்த தேர்ட் குவாட்ரன் பார்ப்போம். ஃபோர்த் குவாட்ரன் சுத்தி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன் பத்தியும் பார்ப்போம். நம்ம தெளிவான கான்செப்ட் டபிள்யூசிபி பொறுத்தவரை நார்த் போய் மீன் ரெஃபரன்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும். ஆனா இங்க அப்படி இல்ல, அந்தந்த குவாட்ரன்குள்ள தான் பார்க்க முடியும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. இத அப்ப எழுதுற இந்த எழுதுறதுக்கான அர்த்தம் என்ன, இந்த பேருக்கான அர்த்தம் என்னங்கிறது இந்த அப்சர்வேஷன் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, அப்ப ஆல்சோ கால்ட் அஸ் என்னது, குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை எப்படி கூப்பிடலாம்னா குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். இங்க எப்பயுமே நார்த்தையும் நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம், நம்மளுடைய மெரிடியன் எடுத்துக்கலாம். படத்தை போட்டுருவோம் எப்பயுமே போல. இப்ப இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். அதே மாதிரிதான். அப்ப இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இது இன்ஸ்ட்ருமெண்ட் பாயிண்ட் ஓ, இது ஏங்கிற சர்வே பாயிண்ட், ஓங்கிற சர்வே லைன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, சரி வளைஞ்சிருச்சு. ஓகே, ஓங்கிற சர்வே லைன், இது ஓங்கிற சர்வே லைன். இப்ப இந்த சிஸ்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, அது பேரே சொல்லிட்டேன், குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம். இந்த முறையில் எப்படி செய்யப்படும்னா, நீங்க நார்த்தே ரெஃபரன்ஸா இருக்கலாம், சவுத்தே ரெஃபரன்ஸா இருக்கலாம். அப்ப நார்த் அல்லது சவுத் கேன் பி டேக்கன் அஸ் மெரிடியன். ஆனா ஒரு ரூல் இருக்கு. இப்ப திரும்ப சொல்றேன், நார்த் ரெஃபரன்ஸ் இருக்கலாம்னா உங்களுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க, நார்த்ல இருந்து இப்படி சுத்தி வந்து இப்படி தொடுவீங்க. சவுத் ரெஃபரன்ஸ் இருக்கலாம்னா சவுத்ல இருந்து இப்படி வந்து தொடுவீங்க. அப்ப நார்த்ல இருந்து ரெஃபரன்ஸா இருக்கும் போது இது ஆல்பா, சவுத்ல இருந்து ரெஃபரன்ஸ் இருக்கும்போது இது பீட்டால வைங்க, பேரை மாத்தி கொடுக்குறேன். அப்ப இந்த ஆல்பாவும் பீட்டாவும் ஒன்னா அப்படின்னா நாட் ஈக்குவல். உங்களுக்கு தெரியுங்களா எப்படி இந்த கோணமும் சமமா வரும், வராதுல. அப்ப நார்த்தே ரெஃபரன்ஸ் இருக்கலாம், சவுத்தே ரெஃபரன்ஸா இருக்கலாம் அப்படின்னா, அப்ப நமக்கு அந்த வரக்கூடிய அளவீடும் கரெக்டா இருக்கணும். அப்ப கரெக்டா இருக்கணும்னா அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு அடுத்து நீங்க என்ன பாக்கணும்னா, எது அதாவது நார்த் ஆர் சவுத் கேன் பி டேக்கன் அஸ் மெரிடியன் விச் எவர் இஸ் நியர் டு சர்வே. இல்ல இப்ப நான் நிக்கிறேன் இந்த இடத்துல, அப்படின்னா இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா விச் எவர் இஸ் நியர் டு மீ. அப்ப எது எனக்கு பக்கத்துல இருக்கு, எது எனக்கு பக்கத்துல இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். மெரிடியன்னா நீ தப்பு போட மாட்டீங்க, ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்ல மாட்டீங்க, நார்த் சவுத் தான். அப்ப நார்த் சவுத் ரெண்டும் எடுக்கலாம். அப்ப நார்த் ஆர் சவுத் கேன் பி டேக்கன் அஸ் மெரிடியன். ஆனா விச் எவர் இஸ் நியர் டு மீ, ஏல நிக்கக்கூடிய எனக்கு எது பக்கத்துல இருக்கு, அவ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும்போது நார்த் பக்கத்துல இருக்கா, சவுத்ல பக்கமா இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல நான் நிக்கிறேன்னா நார்த்ல இருந்து வரும்போது எனக்கு இவ்வளவு தூரத்துல நடந்து வந்து தொட்டுருவேன், அது சவுத்ல இருந்து வரும்போது இங்க ஏறி இவ்வளவு தூரம் வந்து தொடுவேன். அப்ப நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, மெரிடியனா நார்த்தை தான் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப இது புரியலாட்டி இப்ப அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இத பாருங்க, செகண்ட் குவாட்ரன்ட்ல பிங்கிற பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப இந்த ஓபிங்கிற சர்வே எனக்கு பார்க்க போறீங்க. இது நார்த், இங்க சவுத். இப்ப என்ன சொன்னேன், நார்த் ஆர் சவுத் கேன் பி டேக்கன் அஸ் மெரிடியன் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டேன். நார்த்தையும் சவுத்தையும் நீங்க மெரிடியனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்ப நார்த்தையும் சவுத்தையும் நீங்க மெரிடியனா எடுத்துக்க போறீங்கன்னா என்ன அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன், எது எனக்கு அருகில இருக்கு, அப்ப எது எனக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, இந்த லைனுக்கு இங்கே இருந்து நடந்து வர்றது வந்து உங்களுக்கு பக்கமா, இல்ல இங்கே இருந்து நடந்து வர்றது பக்கம்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க சவுத்ல இருந்து வர்றதுதான் சார் பக்கம்னு. அப்ப இதுக்கு எதிர நீங்க மெரிடியன் எடுத்துக்கலாம், சவுத் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரனுக்கு நார்த் சொன்னேன், ரெண்டாவது குவாட்ரனுக்கு சவுத் சொன்னேன். இப்ப அடுத்ததுக்கு வாங்க, 7 தான் மூணாவது. இப்ப இந்த இடத்துல சிங்கிற பாயிண்ட், அப்ப ஓசிங்கிற சர்வே லைன். அப்ப இதுக்கு எது இருப்பீங்க, நீங்க கண்ணா மூட்டு சொல்லுவீங்க நார்த் சவுத். நார்த்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு தூரம், ஆனா சவுத்ல இருந்து வர்றதுக்கு ஜஸ்ட் இவ்வளவு தூரம் தான். அப்ப எது மெரிடியன் எடுப்பீங்க போறீங்க, சவுத் மெரிடியன் எடுக்க போறீங்க. ஓகே, இது ஈஸ்ட் வெஸ்ட். அடுத்து லாஸ்ட் நாலாவது வரும்போது என்ன செய்ய, இங்க டிங்கிற பாயிண்ட் வைக்கிறேன்.
இதுதான் சர்வே லைன். அதே நார்த்து. ஓகே, அப்ப நார்த்ல இருந்து வர்றதுக்கு இருக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இப்படியே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல இப்படியும் வரலாம். இந்த ரெண்டாவது சொல்லியிருக்கேன்னா சொல்றேன். இல்ல சவுத்னா இப்படியும் வரலாம், இல்ல இப்படியும் வரலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நார்த் சவுத் எது வேணாலும் எடுத்துக்கலாம், எது பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப சுத்துறது வந்து எப்படி வேணாலும் சுத்திக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு செகண்ட பொறுத்தவரை எப்படி சொல்லி கொடுத்தீங்க, அப்படியே இப்படி சுத்தினா ஆண்டி கிளாக் வைஸ் தானே, ஆண்டி கிளாக்ஸ்ல போயிருக்கு. அதே தேடை நான் சொல்லி கொடுக்கும்போது எப்படி வந்திருக்கு, சவுத்துக்கு வரும்போது தேடை இங்க சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இங்க தேட சொல்லும் போது என்ன இருக்கு, அப்படி சவுத்ல இருந்து கிளாக் வைஸ்ல. அப்ப செகண்டுக்கு வரும்போது சவுத் தான் மெரிடியன், ஆனா இங்க ஆண்டி கிளாக் வைஸ் இப்படி சுத்தி போறோம். அதே தேர்டுக்கு வரும்போது கிளாக் வைஸ் இப்படி சுத்தி வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க ரெடியூசர் பீரிங்க பொறுத்தவரை ரெண்டு டைரக்ஷனே எடுத்துக்கலாம், ரெண்டு திசையிலையும் சுத்தலாம். அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் சுத்தலாம், இல்ல ஆண்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் சுத்தலாம் சொல்றாங்க. அதை நான் ஒரு பாயிண்டா எழுதுறேன். அப்ப இங்க பொறுத்தவரை ஃபோர்த் இங்க தான் கொடுத்துருக்கோம் டி. அப்ப ஓடிங்கிற சர்வே லைன். அப்ப கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரெண்டுலயும் சுத்தலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எதை முடிவு பண்ணணும், எந்த மெரிடியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு முடிவு பண்ணணும் நம்மளோட சர்வே லைன். அப்ப இங்க எந்த மெரிடியன் பக்கத்துல இருக்குன்னா, நீங்களே பாருங்க, நார்த் இங்க இருக்கு. அப்ப நார்த்ல இருந்து நான் இங்க வரணும் அப்படின்னா இவ்வளவு நடந்தா போதும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்த்னா அப்ப வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ரெண்டு சுத்தலாம்னா யாருமே இதை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு தூரம் வர்றது நார்த்ல இருந்து பக்கத்துல தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அது சவுத்னா இங்கே இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வரணும். அப்ப எது பக்கத்துல இருக்கு, நார்த்துக்கு பக்கத்துலதான் இந்த ஓடிங்கிற சர்வே லைன் ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கு. அப்ப இதுதான் நம்மளுடைய பிஏரி. அப்ப இந்த நாளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்க மாதிரி, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்க மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், அதாவது இதுல அதாவது நார்த் ரெஃபரன்ஸா இருக்கும். அப்ப நார்த் ஈஸ்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஒரு புள்ளி இருக்கு, சர்வே புள்ளி இருக்கு அப்படின்னா அப்ப நார்த் ரெஃபரன்ஸா இருக்கும். அதே ஃபோர்த் குவாட்ரன்ட் என்ன சொன்னா, அது நார்த் வெஸ்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் நம்ம என்ன செய்யறோம், மெரிடியனா எடுக்கிறோம். அப்ப இந்த இப்ப நான் சொன்ன இந்த இது மூலம் என்ன உங்களுக்கு தெரிய வருது, அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்குள்ளேயும் முதல் கால்வட்ட பகுதிக்குள்ளேயும் ஃபோர்த் குவாட்ரன்ட் நான்காவது கால்வட்ட பகுதிக்குள்ளேயும் ஒரு சர்வே புள்ளி இருக்கு அப்படின்னா நீங்க மெரிடியனா எதை எடுத்துக்கணும்னா நார்த் தான் எடுத்துக்கணும். அதே வந்து ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவதுக்கு என்ன செஞ்சோம், ரெண்டாவதுக்கு பி ஓபிங்கிற சர்வே பார்க்கும்போது அதாவது இங்க என்ன பார்த்தோம், சவுத் வந்து நம்ம ரெஃபரன்ஸா எடுத்தோம். அதே தேர்டு பார்க்கும்போது என்ன செஞ்சோம், சி ஓசிங்கிற சர்வே லைன் பார்க்கும்போது நம்மளுடைய சவுத் தான் ரெஃபரன்ஸா எடுத்தோம். அப்ப மூன்றாவது கால்வட்ட பகுதிக்கும் நம்மளுடைய இரண்டாவது கால்வட்ட பகுதிக்கும், அதாவது செகண்ட் குவாட்ரன்ட் தேர்ட் குவாட்ரன்ட்க்கு எதை மெரிடியனா எடுத்துக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், சவுத் எடுத்துக்கலாம். அப்ப அதையும் நான் எழுதிடுவேங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதிருக்கேன், என்ன எழுதிருக்கேன், இது குவாட்ரனல் பேஸ் சிஸ்டம்னு ஒரு பேரை கொடுத்தேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எந்த குவாட்ரன்ட்ல தான் உங்களால வேலை இருக்கு, இதுக்குள்ளதான் வேலை இருக்கு. ரெண்டாவது எடுக்கும்போது எதுக்குள்ள இருக்கு, ஜஸ்ட் இதுக்குள்ளதான் எடுக்க மாட்டீங்க, சவுத்ல இருந்து எடுத்து இந்த ஒரு குவாட்ரன்ட்லயே முடிச்சிருவீங்க. மூணாவது எடுக்கும்போது எதுக்குள்ள இருக்கு வேலை இருக்கு, அதாவது இங்கிட்டு தான் வர மாட்டீங்க, இந்த குவாட்ரன்ட்லயே முடிச்சிருவீங்க. நாலாவது எடுக்கும்போது இங்கே நார்த்ல இருந்து இந்த குவாட்ரன்ட்ல முடிச்சிருவீங்க. இதே வந்து உங்களுக்கு டபிள்யூசிபில வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட் சொல்லும்போது எப்படி கொடுத்திருப்பேன், இங்க ஒரு லைன் இருக்குன்னா கான்செப்ட் படி நார்த் தான் எப்பயும் மீன் ரெஃபரன்ஸ், கிளாக் வைஸ் சாரி மேல எழுதுறேன் என்ன, அப்ப நார்த் தான் உங்களுக்கு மீன் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரன்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓடிங்கிற சர்வே லைன் இருக்கு அப்படின்னா இப்படியே சுத்தி வருவீங்க. இது இங்க டபிள்யூசிபி கான்செப்ட், எப்பயும் நார்த்தை மீன் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு கிளாக் வைஸ் செலக்ஷன் ஊத்தி தான் சுத்தலாம். ஆனா இங்க சுத்தி வரும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அடிப்படுது, செகண்ட் குவாட்ரன்ட் கவர் ஆகுது, மூணாவது குவாட்ரன்ட் கவர் ஆகுது, நாலாவது குவாட்ரன்ட்லயே பாதி கவர் ஆகுது. ஆனா ரெடியூசர் பீரிங்க பொறுத்தவரை நான் கொடுத்த 4 எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாத்துக்குமே அந்தந்த குவாட்ரன்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர்த் எடுக்கும்போது நார்த்தா ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இந்த சைடு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இப்படி தொட்டோம், நார்த் எடுக்க அதே வந்து வெஸ்ட்டுக்குள்ள எடுக்கும்போது இப்படி தொட்டோம் ஃபோர்த்துக்கு. அதே சவுத் வச்சு செகண்டுக்கு தேர்டுக்கு எடுக்கும்போது இதை இங்கிட்டு தொட்டோம், இதை இங்கிட்டு தொட்டோம். அப்போ ஒவ்வொரு குவாட்ரன்ட்குள்ளே ஒவ்வொரு கால்வட்ட பகுதிக்குள்ளே நம்மளோட கால்குலேஷன் முடிஞ்சு போயிருது. அப்ப இதை என்ன சொல்லலாம்னா குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம், அதாவது கால்வட்ட கோண அளவீடு முறைன்னு சொல்லலாம். புரியுதா சொல்றேன், இப்படிதான் அதுக்கு நேம் வந்துச்சு. அப்ப ஒவ்வொரு நம்ம டவுன்ஸ் இருக்கும்போது 0 to 360 டிகிரி, ஆனா இதுல எப்படி இருக்கு, ஒவ்வொரு குவாட்ரல் வந்தாவே 0 to 90 டிகிரிக்குள்ள தான் இருக்கணும். ஆனா நம்ம அதுக்குள்ளதான் சர்வே லைன் பாக்குறதுனால அந்த 0 to 90 இல்ல 90 to 180 இல்ல 180 to 270 270 to 360 இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு குவாட்ரல் வந்துட்டாவே 0 to 90 தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஃபோர்த் குவாட்ரன்ல இருந்தாலுமே 0 to 90 தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை மென்ஷன் பண்ணும்போது ஃபோர்த் குவாட்ரன்ட் நமக்கு தெரியணும்ல. இப்ப டபிள்யூசிபில ஃபோர்த் குவாட்ரன்ல ஒரு புள்ளி இருக்குன்னா ஈஸியா சொல்லிடுவீங்க. அதாவது ஒரு 310 டிகிரி இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு 0 to 90 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்,
90 to 180 வந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரம், 180 to 270 தேர்ட் குவாட்ரம், 270 இருந்து 360 4th குவாட்ரம். அப்ப 310 எதுக்குள்ள இருக்கு? 270 டிகிரிக்கு 360 டிகிரிக்கு இடையில இருக்கு. அப்ப WCP இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடின்னு என்ன சொல்லுவீங்க? இது எனக்கு 4th குவாட்ரன்ட்ல இருக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனா இங்க ஆங்கிள் எவ்வளவுதான் இருக்கு? நான் இப்ப எழுதுவேன் 0 to 90 டிகிரிக்குள்ள தான் இருக்கு. அப்ப 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்குன்னா நீங்க நல்லா தெரியணும், அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப செகண்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா 0 to 90 டிகிரி, தேர்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் 0 to 90 டிகிரி தான், போர்த்லயே உங்களுக்கு 0 to 90 டிகிரிக்குள்ள தான் கிடைக்க போகுது. அப்ப இதை வேறுபடுத்தி காட்டணும்ல, செகண்டுக்குள்ள இருக்கா தேர்டுக்குள்ள இருக்கா போர்த்துக்குள்ள இருக்கா அதை வேறுபடுத்தி காட்டணும்ல. அப்ப WCPனா அந்த ஆங்கிளே காட்டி கொடுத்தோம். அந்த 0 to 360 எந்த டிகிரிக்குள்ள இருக்கோ இதுல அது குவாட்ரன் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கோம் ஒவ்வொரு குவாட்ரன். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னா 0 to 90, செகண்ட்னா 90 to 180, தேர்ட்னா 180 to 270, ஃபோர்த்னா 270 to 360 நான் படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஆனா ஆர்பிஐ பொறுத்தவரை மேக்சிமமே 0 to 90 டிகிரிக்குள்ள தான் ஆங்கிள் கிடைக்க போகுது. அப்ப எந்த குவாட்ரன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்ப இங்க நம்மளுடைய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இந்த இடத்துல எனக்கு 70 டிகிரி இருக்குன்னா இங்க அதை எப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரன் கண்டுபிடிக்கலாம்? அப்ப இது எதுக்குள்ள இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னா நார்த்துக்கும் இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன், ஈஸ்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கேன். அப்ப நார்த்துக்கு ஈஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் நமக்கு தெரியும். அப்ப நார்த்து 70 டிகிரி ஈஸ்ட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல இது இருக்கு போல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அந்த ரீடிங் வாட்ச் நம்ம முடிவு வந்துடும். இப்ப எழுதிக்கிறதுங்க. அடுத்து அப்சர்வேஷன் 2ல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நார்த் ஆர் south can be taken as meridian. ஓகே, அப்ப மெரிடியன். ஆனா இன்னொரு சொன்னேன், அதாவது நான் நிக்கிறதுக்கு எது பக்கத்துல இருக்கோ அதான் மெரிடியன் எடுத்துக்க முடியும். நார்த்தையும் சவுத்தையும் எடுத்துக்கலாம், ஆனா எது பக்கத்துல இருக்கோ அதான் எடுத்துக்கலாம். அப்ப whichever is near to me. ஓகே, அதுல நியர் டு சர்வே லைன் லோக்கலாவே கொடுக்குறேன். வேடு whichever near to, நியர்னா பக்கத்துல அருகில், to me or சர்வே லைன். அப்படி சர்வே லைன் பாக்கெட் எழுதிக்கிறேங்க. சர்வே லைனுக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த மெரிடியன் தான் எடுத்துக்கணும். அப்ப பேரிங் ஆஃப் லைன் எப்படி எடுத்துக்கலாம்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ல கடிகார திசை எதிர் கடிகார திசை ரெண்டுல எடுத்துக்கலாம். அப்ப பேரிங் ஆஃப் லைன் மெஷர்ட் ஃப்ரம் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் டைரக்ஷன் ஒன்லி. சரி, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்ப எழுதிக்கிறோம். ஓகே, அப்ப பேரிங் ஆஃப் லைன் measured from both clockwise and anti-clockwise. Anti-clockwise. அப்ப பேர் சொன்னேன், ஆர்பிங்கிற ரெடியூசர் பேரிங் சிஸ்டம், அதுக்கு இன்னொரு நேம் குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம். ஏன் குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம் சொல்லிட்டேன், ஒவ்வொரு கால்வட்ட பகுதிக்குள்ள தான் நமக்கு வேலையே இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்? நார்த்தையும் சவுத்தையும் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம், மெரிடியனா எடுத்துக்கலாம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா எது எனக்கு சர்வே லைனுக்கு எது பக்கத்துல இருக்கோ அதுதான் நார்த்தா சவுத்தான்னு முடிவு பண்ண முடியும் நம்மளால. அதுக்கடுத்து என்ன சொன்னேன், அதாவது நீங்க பியரிங் அந்த பியரிங் லைன் மெரிடியன்ல இருந்து மெஷர் பண்ணும்போது பியரிங் மெஷர் பண்ணும்போது சர்வே லைனுக்கு நீங்க கிளாக் கடிகார திசையிலையும் சுத்தலாம், ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் கடிகார திசையிலையும் சுத்தலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப அடுத்த என்ன எழுத போறேன்னா குவாட்ரனல் பேரிங் சிஸ்டமோட அங்கேயே WCP சொன்னேன் 0 to 360 டிகிரி வேறுபடுன்னு சொன்னேன். குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம்ல எவ்வளவு வேறுபடும் அப்படின்னா 0 to 90 டிகிரி எழுதிக்கிறேங்க. ப்ராப்ளம் வருதுல நடத்துவேன், பாத்துக்கிறேங்க. அப்படியே அப்சர்வேஷன் 2ல எழுதிக்கிறேங்க, அடுத்த எழுதுறதான். ஓகே, இப்ப அடுத்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா it varies from 0 டிகிரி to 90 டிகிரி. ஓகேவா? அங்க என்ன சொன்னேன், WCP பிரிஸ்மெடிக் காம்பஸ்ல அந்த சிஸ்டம் படி தான், அது ப்ரொசீஜர் படி தான் நம்ம இயங்குதுன்னு சொன்னேன். அண்டர் தி சிஸ்டம் பிரிஸ்மெடிக் காம்பஸ் சொன்னேன். ஆனா இங்க என்னன்னா சர்வேயர் காம்பஸ். நார்மல் காம்பஸ்ல பிரிசம் ஆட் பண்ணி தான் பிரிஸ்மெடிக் காம்பஸ், இல்லாட்டி சர்வேயர் காம்பஸ். அப்ப சர்வேயர் காம்பஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் நார்த் சவுத். மேக்ஸிமம் காலேஜ்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டா, ஒரு சில காலேஜ்ல 1 இல்ல 2 பீஸ் வச்சிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. ஆனா மேக்ஸிமம் பிரிஸ்மெடிக் காம்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்பயும் போல இங்க என்ன ஒரு சின்ன இதுனா, நம்ம பிரிஸ்மெடிக் காம்பஸ் என்ன செஞ்சோம், இங்க ஈஸ்ட் இங்க வெஸ்ட். நல்லா கவனிக்கணும், அந்த ஈஸ்ட் வெஸ்ட அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இடமாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இங்க வெஸ்ட் போயிடும்,
இங்க ஈஸ்ட் வந்துடும். அதே பிரிசமெடிக் காம்பஸ் என்ன செஞ்சிருப்பேன், சவுத் 0, உங்களுக்கு இங்க வெஸ்ட் வந்து 90, நார்த் வந்து 180, ஈஸ்ட் வந்து 270 சொல்லி கொடுத்துருப்பேன். இங்க எப்படி இருக்குன்னா சவுத்தும் 0 டிகிரி தான், உங்களுடைய நார்த்தும் 0 டிகிரி தான். புரியுதா என்ன சொல்றேன்? அதுக்கடுத்து இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டுமே 90 டிகிரி 90 டிகிரி. ஒரு குவாட்ரன் கம்ப்ளீட் பண்ணவே தானே வரும் உங்களுக்கு. புரியுதானே உங்களுக்கு? அப்ப இங்க கேட்பாங்க, அப்ப ரெடியூசர் பேரிங் வந்து என்ன காம்பஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சர்வே காம்பஸ் எந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்மளுக்கு தெரியும் ரெண்டுக்குமே சர்வே காம்பஸ் ரெடியூசர் பேரிங் தான் ஆன்சர். என்ன காம்பஸ், இந்த காம்பஸ் சர்வே காம்பஸ் எதுல இந்த சிஸ்டம் முறையில வந்து ஃபாலோ பண்றான்னு கேட்டானா ரெடியூசர் பேரிங் ஆர் குவாட்டர்னரி பேரிங் சிஸ்டம் முறை. அதே வந்து இந்த குவாட்டர்னரி சிஸ்டம் முறை கீழே வந்து இயங்கக்கூடிய காம்பஸ் எதுனா சர்வே காம்பஸ். அப்ப சர்வே காம்பஸ் under the system. இப்ப அதே மாதிரி இங்க இருக்கு நார்த் சவுத் ரெண்டு எண்ட்லயுமே நமக்கு எப்படி இருக்கு 0 டிகிரி. எக்ஸாம்பிள் கேட்டதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, படத்தை கொடுத்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஈஸ்ட் வெஸ்ட் 90 டிகிரி, அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ரெண்டாவது அப்சர்வேஷன்ல ப்ராப்ளம் கண்டிப்பா இது இப்ப நான் WCP நடத்தினேன், ரெடியூசர் பேரிங் நடத்தினேன், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ஒரு டேபிள்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருவேன், அதுக்கு முன்னாடி கான்செப்ட் தான் புரிய வச்சிருவேன். ஓகே, இப்ப இதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாருங்க, மொத்தம் 4 கேஸ் கொடுக்குறேன். 4 கேஸ்ல ரெண்டையும் கம்பைன் பண்றேன். அது ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா? இப்ப நடத்தினதை ரீகால் பண்றேன். சும்மா நான் ரீகால் பண்ணல, அடுத்து நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இதான் அடிப்படை பாத்துக்கிறேங்க. அதாவது WCPன்னு போட்டுக்கிறேங்க, இங்க RBன்னு போட்டுக்கிறேங்க. இப்ப சும்மா ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் WCPயோட ஃபுல் விரிவாக்கம் என்ன? ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம். ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம். அதே RBக்கு விரிவாக்கம் என்ன? ரெடியூசரி பேரிங் சிஸ்டம். நம்மளோட WCPக்கு நிக்நேம் என்ன? இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு கீழ எழுதிக்கிறேங்க. அசிமுத்தல் பேரிங் சிஸ்டம். அசிமுத்தல் பேரிங் சிஸ்டம். டேபிள் போட்டுக்கிட்டா ஈஸியா புரியும் ரிவிஷன் பண்ணும்போது. அதை இங்க என்ன பார்த்தோம்? குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம். குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் நல்லா கவனிக்கனா, WCP வந்து நம்ம ஆங்கிள் எப்படி எடுத்துக்கிறோம்? 0 டிகிரி டு ரிவிஷன் மாதிரி தான் 320 டிகிரி. அது இங்க எப்படி எடுத்துக்கிறோம் ஆங்கிள்? 0 டிகிரி டு 90 டிகிரி. இங்க ரெஃபரன்ஸ் மெரிடியன் எதை எடுத்துக்கிறோம் WCPல? அதாவது நார்த் தான் மீன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நார்த் வந்து ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ். ஃபுல்லாவே எழுத வேண்டியதுல லைட்டா இது பண்ணிக்கிற ரிவிஷன் தானே மீன் ரெஃபரன்ஸ். அதை இங்க எதை எடுத்துக்குவான்? நார்த்தையும் எடுத்துக்கிடுவான் அல்லது சவுத்தையும் எடுத்துக்கிடுவான். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, whichever is near to survey line. ஓகே, அப்ப இன்னும் இருக்கு பாயிண்ட் சொல்றேன். அப்ப இத WCPனா ஹோல் சர்க்கிள் பேரிங், இதுக்கு இன்னொரு பேரு அசிமுத்தல் பேரிங் சிஸ்டம். RPனா ரெடியூசரி பேரிங், இதுக்கு இன்னொரு நேம் குவாட்ரனல் பேரிங் சிஸ்டம். அதுக்கடுத்து இது டிகிரி 0 to 360 டிகிரி, இது 0 to 90 டிகிரி. இது நார்த் ஓட்டு தான் நம்ம மெரிடியனா எடுத்துக்கிறோம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இது நார்த் சவுத் ரெண்டே எடுத்துக்கலாம். ஆனா சர்வே லைனுக்கு எது பக்கத்துல இருக்கோ அதுதான் எடுத்துக்கலாம், நார்த் சவுத் ஆன. உங்களுக்கு தெரியும் நார்த் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன். சவுத் எப்ப மெரிடியனா எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு செகண்ட் குவாட்ரன் அண்ட் தேர்ட் குவாட்ரன். இங்க வந்து 4 குவாட்ரனுக்கு இதுதான் நார்த் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ். அதுக்கடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்மளுடைய WCP பொறுத்தவரை எழுதுனா அழிச்சிட்டு கீழே எழுதுனா தெரியாது. WCP பொறுத்தவரை எப்பயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சு தான் மெஷர் பண்ணி எடுப்போம். ஆனா RBன்னு சொல்லக்கூடிய ரெடியூசர் பேரிங் பொறுத்தவரை போத் டைரக்ஷன்ல நீங்க எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி. அப்ப மெஷர்மெண்ட் ஆஃப் பேரிங் லைன் எப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சு தான் நீங்க மெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகே, டைரக்ஷன் ஒன்லி. அப்ப both clockwise and
ஆன்டி கிளாக் வைஸ். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம WCB கான்செப்ட் எந்த காம்பஸ்ல ஒர்க் ஆகுது, அதாவது பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ரெடியூஸ்டு பெரிங் எதுல ஒர்க் ஆகுது, அதாவது சர்வேயர் காம்பஸ். அதுக்கடுத்து நான் சொன்னேன், நம்மளோட பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். நம்மளோட சர்வேயர் காம்பஸ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, நார்த் சவுத்ல மாற்றம் இல்ல, கீழே வரும். நார்த் சவுத்ல மாற்றம் இல்ல, ஓகே. அப்ப இங்க என்ன இருக்கு, நமக்கு வெஸ்ட் இந்த சைடு வந்துடும், இங்க ஈஸ்ட் வந்துடும். நம்மள பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் பொறுத்தவரை நார்த்ல அப்படியே ரிவர்ஸ் வருதா, சவுத்ல வந்து 0 டிகிரி, நம்மளுடைய வெஸ்ட்ல வந்து 90 டிகிரி, நார்த்ல வந்து 180 டிகிரி, ஈஸ்ட்ல வந்து 270 டிகிரி. அதே வந்து இங்க நார்த்லயும் சவுத்லயும் 0 டிகிரி, ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் நமக்கு 90 டிகிரி. புரியுதா சார்? என்ன எல்லா கான்செப்டும் கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ல கவர் பண்ணியாச்சு. இதான் விளையாட நடத்தணும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கேட்பாங்க ரெடியூஸ்டு பெரிங் கொடுத்துட்டு WCB மாத்த சொல்லுவாங்க, இல்ல WCB கொடுத்துட்டு ரெடியூஸ்டு பெரிங் மாத்த சொல்லுவாங்க. நான் ஒரு டேபிள் லாஸ்டா கொடுப்பேன், அதை நீங்க மனப்பாடம் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். நீங்க ஏன் அதுக்கு வந்து மனப்பாடம் பண்றது வேஸ்ட் பண்றீங்க? முக்கியமா ஏதாச்சும் உங்களுக்கு பார்முலா இல்லைன்னா பார்முலா மனப்பாடம் பண்றதுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்பர்ஸ் நியூமரிக்கல் நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு வச்சுக்கிறீங்க டிராயிங் பேப்பருக்குன்னா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இத கான்செப்டா 4 கேஸா கொடுக்குறேன், அதுலயே உங்களுக்கு வந்து பார்முலா தரவாயிரும். ஓகேவா? கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4. ஓகே, அன்னைக்கு நடத்துறத நான் அதே கிளாஸ்ல 3ஆவது டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். அன்னைக்கே படிச்சிருங்க, அன்னைக்கே நோட்ஸ் எழுதிருங்க, அன்னைக்கே கொடுக்குற கொஸ்டினை டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேஸ் 1 என்னன்னா, அதாவது நல்லா கவனிக்கணும். கேஸ் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன அர்த்தம், இப்படி போகுது. ஓகே, இது நார்த்து, எல்லாத்துக்கும் நார்த்து சவுத் போட்டுட்டு இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறேன். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கிறேன், நீங்க ஈஸ்ட் வெஸ்ட். இப்ப 2 பேரையும் சொல்லி கொடுத்தேன், அப்சர்வேஷன் 1 2 WCB RB. இப்ப WCB இதுக்கு எப்படி எடுப்பீங்க, WCB அர்த்தம் நார்த்தா போய் ரெஃபரன்ஸா இருக்குன்னா கிளாக் வைஸ்ல சுத்தலாம். நார்த் ரெஃபரன்ஸா எடுத்தாச்சு, கிளாக் வைஸ்ல சுத்தியாச்சு. அப்ப தீட்டா OA, இதான் தீட்டா OA. இதான் என்ன எனக்கு WCB. இந்த ஏங்கிறது எந்த பாயிண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. நான் வச்சுக்கிறேன் கேஸ் 1 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப தீட்டா OA WCB. இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னு கேக்குறேன், ரெடியூஸ்டு பெரிங் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஒரு புள்ளிஸா ரெடியூஸ்டு பெரிங் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது ரெடியூஸ்டு பெரிங்கை பொறுத்தவரை நார்த்தையும் ரெஃபரன்ஸா இருக்கலாம், சவுத்தையும் ரெஃபரன்ஸா இருக்கலாம் மெரிடியனா. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எது பக்கத்துல இருக்கணும். அப்ப நார்த்தையும் இருக்கலாம், சவுத்தையும் இருக்கலாம். ஆனா சர்வேனுக்கு எது பக்கம் இருக்கு, நார்த் பக்கமா இருக்கா, சவுத் பக்கமா இருக்கா? நார்த் இங்கேயும் இவ்வளவு தூரம் வந்தா போதும், ஆனா சவுத் இங்கேயும் இவ்வளவு தூரம் வரணும். அதான் கிளாக் வைஸ் ஆன் கிளாஸ் 2 சொல்லிட்டேன். இங்கே கிளாக் வைஸ் இவ்வளவு தூரம் வருது, சவுத் பிடிச்சதுனால இவ்வளவு தூரம் வருது. அப்ப இதுதான் எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பக்கத்துல இருக்கு. அப்ப ரெடியூஸ்டு பெரிங் அதே இந்த WCB தானே ஆங்கிள் சொன்னோம். இப்ப இது 20 டிகிரினா நம்ம ரெடியூஸ்டு பெரிங்க்கு அதே 20 டிகிரி தான், அதே தானே வருது. அப்ப தீட்டா OA அதே தான் ரெடியூஸ்டு பெரிங் 20 டிகிரி. அப்ப இது மூலம் உங்களுக்கு என்ன சார் தெரியுது, இது மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா WCB RB ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஈக்குவல் தெரியுதா? ஃபர்ஸ்ட் பார்முலா முடிஞ்சிருச்சு. அப்ப ரெடியூஸ்டு பெரிங் கொடுத்துட்டு WCB கேக்குறாங்க அப்படின்னா, இல்ல WCB கொடுத்துட்டு ரெடியூஸ்டு பெரிங் கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரை வர்ற ஆன்சர் அப்படியே போட்டுருங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சொல்றேன். WCB பொறுத்தவரை 20 டிகிரினா 0 to 90 டிகிரிக்குள்ள தான் 20 டிகிரி இருக்கும். அப்ப அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடிவு பண்ணிடலாம். ஆனா ரெடியூஸ்டு பெரிங்கை பொறுத்தவரை 20 டிகிரிக்கு முடிவு பண்ணுவீங்க. அதே வந்து செகண்ட் குவாட்ரண்ட் ஒரு 20 டிகிரி வந்துச்சுன்னா உங்களால முடிவு பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நீங்க எடுத்துக்க முடியும். அதுக்காக என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க ரெடியூஸ்டு பெரிங் மென்ஷன் பண்ணும்போது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன அர்த்தம், நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு இல்லையா இருக்கு. அப்ப ரெடியூஸ்டு பெரிங்கை மென்ஷன் பண்ணும்போது இது வெறும் 20 டிகிரி எழுதாம நார்த்து 20 டிகிரி ஈஸ்ட்னு எழுதாம். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? WCB மென்ஷன் பண்ணும்போது அந்த நம்பரை ஹோல் நம்பரை அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம் ஹோல் சர்க்கிள் பெரிங்ல. ரெடியூஸ்டு பெரிங்ல மென்ஷன் பண்ணும்போது எந்த குவாட்ரண்ட் அந்த அளவீட பாக்குறவங்களுக்கும் எடுக்கிறவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி
கணக்கு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி, கால்குலேஷன் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதோடைய டைரக்ஷன் அந்த குவாட்ரன்ட்ல இருக்கக்கூடிய டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும். ஓகே தானே? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன் முடிஞ்சிருச்சு. இந்த பார்லாம் யோசிச்சுக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன் எத்தனை டிகிரி இருக்கணுது? 0 டிகிரி டு 90 டிகிரிக்குள்ள இருக்கணும். எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப செகண்ட் குவாட்ரன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நான் லாஸ்டா எடுத்து டேப்லெட்ஸ்ல எழுதுவேன். நான் இடம் 10ன்றதுக்காக தான் அழிச்சழிச்சு 2வது கேஸ் போயிட்டு இருக்கேன். இப்ப 2வது கேஸ். இப்போ உங்களுக்கு இதுலயே நான் ஒரு சம்ம கொடுக்குறேனே. ஓகேவா? புரிஞ்சிடும். ஓகே, அது சம்ம நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்ன சம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு, அதாவது WCP ல வந்து எனக்கு ஒரு 60 டிகிரி இருக்கு. ரெடியூசர் பெரிங் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, WCP ல 60 டிகிரினா நீங்க எந்த குவாட்ரன்ட்ல முடிவு பண்ணிடுவீங்க. 60 டிகிரி எதுக்கு சார் வரா? உங்களுக்கு தெரியும், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். 60 இதுக்குள்ள இருக்கு, 0 டு 90க்குள்ள இருக்கு. அப்ப 0 டு 90க்குள்ள இருக்குன்னா 60 இங்க தான் இருக்கணும். அப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இதான் அந்த 60 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. என்ன கேட்டிருக்கா? ரெடியூசர் பெரிங். இப்போ நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல 60 டிகிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல WCP RB 1ன்னு சொன்னேன். அப்ப WCP 60னா RB என்ன வரும் உங்களுக்கு? அதே 60 டிகிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, இந்த 60 டிகிரி வருது தெரியுமா? கட் பண்ண. அப்ப இந்த 60 டிகிரி இருக்கு தெரியுமா? ரெடியூசர் பெரிங் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல போய் எழுதணும். WCP RB 1ன்னு சொன்னேன். அப்ப அப்படியே எடுத்து 60 டிகிரி எழுதுறீங்களா? அதுக்கு என்ன சொன்னேன்? WCP க்கு 60 மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். ரெடியூசர் பெரிங்ல 60 மென்ஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா செகண்ட்லயோ, தேர்ட்லயோ, ஃபோர்த்லயோ இருந்தா ரெடியூசர் பெரிங் மேக்ஸிமம் எதுக்குள்ள தான் இருக்கும்? 0 டு 90 டிகிரில தான் இருக்கும். எந்த குவாட்ரன்ட் தெரியுதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது எந்த குவாட்ரன்ட்ல இருக்கோ அதோட டைரக்ஷன் இது 2க்கு இடையில இருக்குன்னா அப்ப இந்த டைரக்ஷன் மென்ஷன் பண்ண சொன்னா, அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் பண்ணணும். அப்ப நார்த், ஈஸ்ட், அப்ப அது 2க்கு இடையில தான் 60 டிகிரி. அப்ப உங்களுடைய கான்செப்ட் படி என்ன? WCP RB ஈக்குவல் டு, அப்ப RB WCP 60 டிகிரி அப்படி எடுத்து போட வேண்டியதான். இல்ல சார், நான் அந்த ஃபார்முலால படிக்கல, நான் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். WCP 60 டிகிரி கொடுத்துட்டான், RB கேட்டிருக்கானா RBக்கான ரூல் என்ன உங்களுக்கு? எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்துக்கிறோன்னா, அதுக்கு அடுத்து சாரி நார்த் சவுத் எது வேணுமா எடுத்துக்கலாம், எது வந்து பக்கத்துல இருக்கோ அந்த மெரிடியன் எடுத்துக்கிறோம். அப்ப நார்த் சவுத் 2 எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. எது பக்கத்துல இருக்கு? சவுத்ல இருந்து வர்றது பக்கமா, நார்த்ல இருந்து வர்றது பக்கமா? அதுதான முதல்ல கான்செப்ட பார்த்தா. அப்ப நார்த்ல இருந்து வர்றது பக்கம் தான். அப்ப நமக்கு இதான் ஆன்சர். கேஸ் நம்பர் 1 ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? வேணா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சும்மா ஹோம்வொர்க் மாதிரி கொடுக்குறேன். வேணா லாஸ்டா கொடுக்குறேன் நான் ஹோம்வொர்க். ஓகேவா? இப்ப கொடுக்கல, மொத்தமா நடத்திட்டு 4 கேஸை கொடுக்குறேன். 2வது கேஸ். 2வது கேஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிடுவோம், அதுக்கு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்ப அதே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எனக்கு செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. இது பிங்கிறது, இது ஓங்கிறது. ஓகே, இப்ப ஏதாச்சும் ஒரு கொடுக்குறான்னு வச்சுக்கோமா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நடத்திடும், அதுக்கப்புறம் வரும். ஓகே, இப்ப WCP இதுக்கு எப்படி எடுப்பீங்க? நார்த்தை தான் மெரிடியனா எடுக்கணும், எடுத்தாச்சு. கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும், சுத்தியாச்சு. அப்ப இந்த டீட்டா ஓபிங்கிற சர்வே லைன் தானே, இது ஓபிங்கிற சர்வே லைன் தானே. அப்ப டீட்டா ஓபி தான் WCP. நீங்க முடிவு பண்ணிடுவீங்க இது எவ்வளவு டிகிரி தான் WCP க்குள்ள வரப்போகுது. 2வது குவாட்ரன்ட்ல இருக்கு. WCP 2வது குவாட்ரன்ட்ல எவ்வளவு வரும் உங்களுக்கு? அதாவது 90 டிகிரி டு 180 டிகிரிக்குள்ள தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. மினிமம் 90 டிகிரி ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 180 டிகிரி தான் ஆன்சர் கிடைக்க போகுது. இது செகண்ட் குவாட்ரன்ட், இது செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. இப்ப ரெடியூசர் பெரிங் என்ன செய்வீங்க? ரெடியூசர் பெரிங் என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க முடிவு பண்ணிடணும். அப்ப எதுக்குள்ள இருக்கு? சவுத் ஈஸ்டுக்குள்ள இருக்கு. அப்ப சவுத் ஈஸ்ட் போட்டுக்கிறங்க. ஆங்கிள் பக்கத்துல என்ன செய்யணும்? நார்த்தே இருக்கலாம், சவுத்தே இருக்கலாம். ஆனா எது பக்கத்துல இருக்குன்னு வைக்கணும். அப்ப நார்த் சவுத் இந்த கோடுக்கு இப்படி வந்து தோறது பக்கமா, இங்க இருந்து வர்றது பக்கமான்னு பார்த்தா சவுத்ல இருந்து வர்றது, சவுத்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வர்றதுதான் பக்கம். அது கிளாக் வைஸ் அப்படி சுத்தி வந்து வரும், தூரமாயும். அப்ப இதுதான் பக்கம். அப்ப இதுதான் பக்கம். அப்ப இந்த இது என்னது நமக்கு? டீட்டா ஓபி. அப்ப டீட்டா ஓபி. புரியுதா என்ன சொல்றேன்? நீங்க WCP இப்படி சொன்னாலும் செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கக்கூடிய ஓபிங்கிற சர்வே லைன் ஆங்கிள் தான் கிடைக்கும். அதே வந்து சவுத் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதே வந்து ரெடியூசர் பெரிங்ல மென்ஷன் பண்ணாலும்
இந்த ஆங்கிள் தான் கிடைக்கும். சைன் கோணம் இருக்கக்கூடிய ஓபி சர்வ் தான் உங்களுக்கு பெரிய கிடைக்கும். ஆன்சர் மாறாது. அதுக்காக தான் 2 ரூல் பார்த்தோம். WCB ஆர்பிங்கிற 2 அப்சர்வேஷன் ரூல் பார்த்தோம். ஓகே, அப்ப இதுல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துடலாமா உங்களுக்கு? இப்ப என்ன கொடுக்குறேன்னா, இதுல ஒரு பார்முலா மேக் பண்ணிருக்கலாம். சாரி, அழிச்சிட்டேன். என்ன பார்முலா மேக் பண்ணிருக்கலாம்னா, அதேதான் முதல்ல வரைஞ்சதான் எழுதுறேன். இப்ப WCB ல எனக்கு இது வந்து WCB உங்களுக்கு தெரியும். இது WCB ஆங்கிள் தீட்டா ஓபி. இது வந்து என்ன ரெடியூஸ்டு பீரிங்ல கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அதை எப்படி எழுதுவோம்னா சவுத்து தீட்டா ஓபி ஈஸ்ட்னு எழுதுவோம். சவுத்து நார்த்து. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. அதாவது நல்லா கவனிக்கணும். WCB கொடுத்துட்டு WCB இருந்து ஆர்பி கன்வெர்ட் பண்ண சொல்றான்னு வச்சுக்கோங்க. அது WCB டு ஆர்பி கேட்டிருக்கான். WCB ல கொடுத்து ஆர்பி கேட்கறான். எப்படி போடுவீங்க? WCB கொடுத்துட்டான், இந்த வேல்யூ கொடுத்துட்டான், ஆர்பி என்னன்னு கேட்கறான். எப்படி போடுவாங்கன்னா பாருங்களா, உங்களுக்கு தெரியும். இப்ப இதோட மொத்த இது இந்த ஒரு குவாட்ரன் எவ்வளவு? 90. இது எவ்வளவு? 90. அப்ப இந்த குவாட்ரன் 90, இந்த குவாட்ரன் 90. அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்? ஒரு நேர்கோட்டோட ஆங்கிள் எவ்வளவு வரும்? இவர் தொடுகோணம் 180 டிகிரின்னு சொல்லுவீங்க. வேணா பிரிச்சு பாருங்க. இது 90, இது 90, ரெண்டையும் கூட்டி 180 டிகிரி. கரெக்டா? அப்ப இதுல இருந்து இதுவரை எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். எது கொடுத்துட்டா WCB. எனக்கு எது வேணும்? இந்த பாட்டு தான் எனக்கு வேணும். அப்ப மொத்தமா 180 டிகிரி. மொத்தமா 180 டிகிரி. மொத்தமா 180 டிகிரி. எது கொடுத்துட்டான்? இங்க இருந்து இதுவரையும் கொடுத்துட்டான் WCB. அப்ப மொத்தமா 180 டிகிரி. இங்க இருந்து இதுவரை எனக்கு WCB. அப்ப மொத்தமா 180ல இருந்து இந்த WCB கழிச்சுட்டா இடைப்பட்ட இந்த ரெடியூஸ்டு பீரிங் கிடைச்சிருமா உங்களுக்கு? அப்ப 180ல இருந்து இந்த WCB கழிச்சுட்டா அந்த ரெடியூஸ்டு பீரிங் எனக்கு கிடைச்சிடும். பார்முலாவும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. கான்செப்டா போட்டாலும் பரவாயில்ல, பார்முலா போட்டாலும் பரவாயில்ல. நான் லாஸ்டா டேபிளேஷன் கொடுப்பேன், எழுதிக்கிறேன். இப்ப இந்த பார்முலா அப்படியே வச்சுக்கிறேங்க. இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன், பார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் கொண்டு தரலாம். எப்ப இந்த பார்முலா சைன் குவாட்ரன்ட்ல, அதான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். சைன் குவாட்ரன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 90 180 டிகிரிக்குள்ள இருக்கணும், இல்ல சவுத் ஈஸ்டுக்குள்ள இருக்கணும். ஓகே, இப்ப உங்களுக்கு WCB ஆங்கிள் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துருக்கானா? ஒரு 110 டிகிரி கொடுத்துருக்கான். இங்க WCB 110 டிகிரி பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவீங்க. 90க்கும் 180க்கும் இடையில இருக்கும் போது 110 இதுல வந்துடும், செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்துடும். இதை முடிவு பண்ணிடுவீங்க. இப்ப படம் போட்டுதான் கண்டுபிடிக்க இல்ல, அப்படியே பார்முலா அப்ளை பண்ணலாம். ரெடியூஸ்டு பீரிங் எடுக்கான்னு வச்சுக்கிடுவேன். அப்ப ரெடியூஸ்டு பீரிங் ஈக்குவல் டு என்ன பார்முலா? 180 மைனஸ் WCB பார்முலா. அப்ப 180 டிகிரி மைனஸ் WCB என்ன? 110 டிகிரி. 110 டிகிரி போடுங்க. அப்ப எவ்வளவு வரும்? 70 டிகிரி வரும். ரெடியூஸ்டு பீரிங் என்ன செஞ்சிருக்கேன்னா அப்படியே எழுதக்கூடாது, அது எந்த குவாட்ரன்ட்ல இருக்கோ எழுதுன்னு சொல்லியிருக்கேன். எந்த குவாட்ரன்? 110 டிகிரினா எந்த குவாட்ரன்? செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரன் எது வரும்? சவுத் வரும், ஈஸ்ட் வரும். அப்ப முன்னாடி சவுத், இங்கிட்டு ஈஸ்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே தானே? ஓகே. இல்ல சார், என்ன சார் WCB ல கொடுத்தா ஆர்பி கேக்குறீங்களே, ஆர்பில இருந்து WCB கண்டுபிடிக்கலாமா சார்னா? கண்டுபிடிக்கலாம். இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பார்முலா நம்ம இப்பதான் எழுதணும் டைப் பண்ணி. இப்ப ஆர்பி கொடுத்துட்டா WCB கேட்கறான்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் அப்படியே வரேன், இதை சும்மா நார்மலா தான். அப்ப இந்த 180 பிளஸ்ல இருக்கு, எதுவுமே இல்லாட்டி பிளஸ் தான். பிளஸ் 150 இது பண்ணா ஆகும் என்ன? இல்லாட்டி ஒண்ணு வேணாம், 180 அப்படியோட வச்சுக்கிறீங்க. இந்த மைனஸ் WCB வாங்கிட்டு போனா நான் பிளஸ் ஆகும். அப்ப 180 டிகிரி இப்படி வச்சுக்கிறேங்க. இந்த மைனஸ் WCB வாங்கிட்டு போனா ஆல்ரெடி இங்க ஆர்பி இருக்கு, பிளஸ் WCB ஆயிரும். இந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பி இங்கிட்ட, இப்ப இந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பி இங்கிட்ட இருந்துச்சுன்னா மைனஸ். அப்ப 180 டிகிரி இங்கிட்ட இருக்கு, மைனஸ் ஆர்பின்னு ஆயிரும். இது என்னது? WCBக்கான ஃபார்முலா. இது சைன் குவாட்ரன்ட் தான், இது சைன் குவாட்ரன்ட் தான். அப்ப WCB கொடுத்துட்டு ஆர்பி கேட்கறான் அப்படின்னா இந்த ஃபார்முலா, இல்ல ஆர்பி கொடுத்துட்டு WCB கேட்கறான் இந்த ஃபார்முலா. எது கேட்கறானோ அது இந்த சைடு ஈக்குவலுக்கு இங்கிட்ட வச்சிரும். புரியுதானே? உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே ஓகே. இப்ப அடுத்து 2 குவாட்ரன் முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 3வது. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். 5 கொஸ்டின், சும்மா இல்ல 5 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒருத்தமே. இப்ப இந்த 3வது எடுத்துக்கிறீங்களா? ஓகே. 3வது பொறுத்தவரை தெரியும் உங்களுக்கு, 3னாவே இங்க வரும். 0 to 90, 90 to 180, 180 to 270. உங்களுக்கு கத்துப்படியா இருக்கும், கிளாஸ் பர்பஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே, நார்த்து சவுத். இப்ப இதுல WCB மென்ஷன் பண்ண சொன்னா என்ன சொல்றீங்க? நார்த் ரெஃபரன்ஸா இருக்கணுமா? நார்த் மெரிடியன். கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். அப்ப
இதை சீன் வச்சுக்கிட்டோமா, ஓ. அப்ப தீட்டா ஓசி டபிள்யூசிபி. கலர் மாத்தி வரைகிறேன். அடுத்து ரெடியூசர் பெரி சொல்லுங்க. நார்த்தையும் எடுக்கலாம் சவுத்தையும் எடுக்கலாங்கிறது ரூல். இங்க எது சார் எடுப்பீங்க? எது பக்கத்துல இருக்கணுங்கிறது ரெண்டாவது கான்செப்ட். அப்ப நார்த் சவுத்னா ரெண்டாவது பக்கத்துல இருக்கணும். நார்த்ல இருந்து வந்து தூரத்துக்கு இப்படி வரணும், ஆனா சவுத்ல இருந்தா இப்படி தொட்டலாம். நீங்க கிளாக் சாண்டி கிளாக்ஸ்ல பாருங்க, அப்பயும் அப்படிதான் வரும். இப்ப நார்த்ல இருந்து இப்படி வந்தாலுமே தூரம் தான், சவுத்ல இருந்து இப்படியே சுத்தி வந்தாலும் தூரம் தான் உங்களுக்கு. அப்ப சவுத்ல இருந்து உங்களுக்கு இப்படி கிளாக் வைஸ்ல வந்தாதான் உங்களுக்கு பக்கம், சவுத்ல இருந்து ஆண்டி கிளாக்ஸ்ல வந்தாலுமே தூரம் தான் இது. அப்ப அப்படியே பக்கத்துல வந்து சொல்லுங்க. இதான் எனக்கு என்னது தீட்டா ஓசி. இது ரெடியூசர் பெரி. ரெடியூசர் பெரி மென்ஷன் பண்ணா என்ன செய்யணும்? டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும். அப்ப இங்க சவுத், இங்கிட்டு வெஸ்ட். அப்ப சவுத் தீட்டா ஓபி சாரி ஓசியா சாரி ஓசி என்னது வெஸ்ட். ரெடியூசர் பெரிங்களா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி எழுதுனா டபிள்யூசிபில வர்ற ஆங்கிள் அப்படி எழுதிக்கலாம். அந்த முழு கோணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அது எந்த கோணம்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே தானே? ஓகே. அப்ப இது ஃபார்முலா எப்படி சார் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். மேல இருந்து இதுல இருந்து இதுவரை டபிள்யூசிபின்னு சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு டபிள்யூசிபில இருந்து ஆர்பி கண்டுபிடிக்கலாம், ஆர்பில இருந்து டபிள்யூசிபி கண்டுபிடிக்கலாம் சொன்னேன். இப்ப எனக்கு டபிள்யூசிபி கொடுத்துட்டா ஆர்பி கேட்கறான்னு வச்சுக்கிறேன். அப்ப டபிள்யூசிபி கொடுத்துட்டான், இது கொடுத்துட்டான், ஆனா ஆர்பி கேட்டிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட ஆங்கிள் எவ்வளவு, அந்த நேர்கோட்டோட ஆங்கிள் என்ன, இது 90, இது 90, நேர்கோட ஆங்கிள் என்ன 180 டிகிரி. அப்ப நல்லா கவனிக்கணும், இது 180 டிகிரி. டபிள்யூசிபி எவ்வளவு இருக்கு, இங்கேருந்து மொத்தமா தொடுது. அப்ப இங்கேருந்து இந்த கோடை தொடரக்கூடிய மொத்த ஆங்கிள் டபிள்யூசிபி, இங்கேருந்து இதுவரை உள்ளது 180. அப்ப இந்த மொத்த ஆங்கிள் டபிள்யூசிபில இருந்து இந்த பர்டிகுலர் 180 கழிச்சிட்டோம்னா இடைப்பட்ட இந்த கோணம் தெரியுமா, அப்ப அந்த 180 கழிச்சுதான் இடைப்பட்ட எது கிடைக்கும். இது என்னது, சவுத்ல இருந்து நம்மளுடைய சவுத் வெஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஓசிங்கிற சர்வே சொல்லக்கூடிய இது என்ன ஆங்கிள், என்னது நமக்கு ரெடியூசர் பெரி. அப்ப ரெடியூசர் பெரியும் கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. ஓகே தானே? அப்ப 180ல இருந்து பர்சன்டேஜ் செஞ்சா டபிள்யூசிபி கழிச்சோம் சைன் குவாட்ரன் பார்க்கும்போது. தேர்ட் குவாட்ரன்ல என்ன இருக்கும், டபிள்யூசிபில இருந்து 180 கழிக்கிறோம். நீங்க லாஜிக்கலா யோசிங்க. அதாவது டபிள்யூசிபி என்ன இருக்கு 180 கிராஸ் பண்ணி போயிருச்சு. அப்ப சிலவங்க 180 அதாவது என்ன செய்வாங்கன்னா தேர்ட் குவாட்ரன்ல டபிள்யூசிபில இருந்து 180 கழிக்கணும்னா 180 டபிள்யூசிபி கழிக்கணும்னா ஒரு டவுட் வரும். நீங்க லாஜிக்கலா யோசிங்க. தேர்ட் குவாட்ரன்னாவே 180க்கு மேலதான் போயிருச்சு. அப்ப 180க்கு மேல போயிடுச்சுன்னா எப்படி 180ல இருந்து பெரிய சின்ன நம்பர்ல பெரிய நம்பர் எப்படி கழிப்பீங்க, மைனஸ் எப்படி ஆன்சர் வரும்? லாஜிக்கலா நீங்க யோசிச்சாலும் ஆன்சர் வந்துடும். அப்ப டபிள்யூசிபி பெருசுல இருந்து இந்த இடைப்பட்ட 180 கழிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான இந்த பிட்வீன் த ஆங்கிள் கிடைச்சிடும் ரெடியூசர் பெரி. ஓகே தானே? ஓகே சார். இதுல வந்து டபிள்யூசிபி கொடுத்துட்டு ஆர்பி கேட்கறது பாருங்க சார். ஒருவேளை ஆர்பி கொடுத்துட்டு டபிள்யூசிபி கேட்கணும் அப்படின்னா என்ன சார்னா ஒன்னும் இல்ல, இந்த ஃபார்முலா அப்படியே மாத்துக்க நான் சொல்றேன். இப்ப இந்த ஃபார்முலா என்ன, உங்களுக்கு டபிள்யூசிபி கேட்கறானா இந்த டபிள்யூசிபி அப்படி வச்சுக்கிறேங்க. டபிள்யூசிபி இந்த மைனஸ் 180 ஆகிட்டு போச்சுன்னா ஆல்ரெடி ஆர்பி இருக்கு பிளஸ் 180 டிகிரி ஆன்சர் கிடைச்சிருச்சு. டபிள்யூசிபிக்கு போது நம்ம முழு ஆங்கிள் அப்படியே போட்டலாம், பிரச்சனை இல்லை. ஆர்பிக்கு தான் என்ன செய்யணும், எது சவுத் வெஸ்ட் இருக்கா, அப்ப சவுத் வெஸ்ட் வந்து அந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது மென்ஷன் பண்ணணும். ஓகே, மெஷர் பண்ணும்போது அப்ப எது முடிஞ்சிருக்கோம் 3. இதுல ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோமா? ஓகே, நீங்க பார்முலா படியும் போடலாம் ப்ராப்ளம், இல்லாட்டி சும்மா இது படியும் போடலாம், கான்செப்ட் படியும் போடலாம். ஓகே ஓகே. இப்ப இந்த ரெண்டு பார்முலாலையும் அப்ளை பண்ணலாம் நீங்க. இப்ப டபிள்யூசிபி மூணாவது குவாட்ரன் தானே, ஒரு 190 டிகிரி கொடுத்துட்டான் வச்சுக்கிறோம். ஓகே 190 டிகிரி. இப்ப என்ன கேட்கறான், ஆர்பி கேட்கறான். நான் பணத்தை வச்சு சொல்லிடலாம், பணம் கூட போட வேண்டியதுல. அப்ப இது எனக்கு 190. அப்ப எனக்கு எது வேணும், சிவப்பு கலர்ல மென்ஷன் பண்றானே இதான் எனக்கு வேணும். அப்ப என்ன செய்வான், எனக்கு தெரியும் இதுல இருந்து இதுவரை நேர்கோடு 180 டிகிரி. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதுல 190ல இருந்து இந்த 180 கழிச்சுட்டா இடைப்பட்ட எனக்கு இது கிடைச்சிடும். அப்ப 190 மைனஸ் 180 இடைப்பட்ட இது 10 டிகிரின்னு எனக்கு கிடைக்கும். ஆனா ரெடியூசர் பெரி தானே, சவுத்ல இருந்து தானே எடுக்கிறோம் பக்கத்துல. அப்ப என்ன சவுத்துக்கு வெஸ்ட்டுக்கு இருக்கு, அப்ப சவுத் வெஸ்ட் அப்படின்னு எழுதிருக்கு. இல்ல சார் படையில பார்முலா அப்ளை பண்ணுங்க சார் அப்படின்னா அதையும் காமிச்சிடுறேன். இப்ப என்ன கேட்டிருக்கான், டபிள்யூசிபி கொடுத்து ஆர்பி கேட்டிருக்கான். பார்முலா இது இருக்கணும் இது இருக்கணும், ஆர்பி தானே கேட்டிருக்கான், அப்படிதான் வெளில வச்சிருக்கோம். அப்ப டபிள்யூசிபி எவ்வளவு கொடுத்துருக்கான் 190 டிகிரி. அப்ப 190 டிகிரி எழுதுங்க. டபிள்யூசிபி நேரா 190, பார்முலால 180 இருக்கு, கழிச்சா ஆர்பி கிடைக்கும். அப்ப என்ன 190 180 போச்சுன்னா 10 டிகிரி. எப்படி போடணும்,
நமக்கு தெரியுமில்ல 190 தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு இடையில இருக்கு. அப்ப சவுத் வெஸ்ட். ஓகே தானே? ஓகே, அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு இப்படி கேட்கலாம், சவுத் 10 டிகிரி வெஸ்ட் கொடுத்துட்டு WCB கேட்கறான்னு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், இந்த வாரில போட்டுருங்க. அப்ப எனக்கு RB பிளஸ் 180 டிகிரி. அப்ப இந்த 10 டிகிரி இங்க போடுங்க, பிளஸ் 180 டிகிரி. அப்ப 190 டிகிரி. ரிவர்ஸ்ல கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். இல்லாட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுவா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கட்டி போடுறேன். கேஸ் 3க்கு தான். ஓகே, அதாவது சவுத்து 20 டிகிரி வெஸ்ட். சவுத் வெஸ்ட பார்த்தோன்னே நீ என்ன முடிவு பண்ணிடுவீங்க, இது ரெடியூஸ்டு பேரிங்ல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும், சவுத் வெஸ்டா, அப்ப என்ன நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ரெண்டாவது சவுத் ஈஸ்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட், சவுத் வெஸ்ட்னா தேர்டு, நார்த் வெஸ்ட்னா ஃபோர்த். அப்ப சவுத் வெஸ்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட் எவ்வளவுக்குள்ள ஆங்கிள் இருக்கணும், அதாவது 180 டு 270 தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் இருக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க. டக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்ப இதுக்கு படமா போட்டா ஆன்சர் கொண்டு வரலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான், சவுத்ல இருந்து வெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான், 20 டிகிரி கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்டிருக்கான், WCB கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், WCB கேட்டிருக்கான். WCB ரூல் என்ன, நார்த் தான் மெரிடியன் லைன் ரெஃபரன்ஸ், அதுல இருந்து சர்வே லைனை பார்க்கணும். ஆங்கிள் எப்படி பார்க்கணும், கிளாக் வைஸ் தான். அப்ப நார்த்ல இருந்து இதை சுத்தி வந்து இப்படி பார்க்கணும். நல்லா கவனிங்க, சுத்தி வந்து பார்க்கணும். அப்ப WCB தான் நமக்கு வேணும்னா, அப்ப நல்லா கவனிங்க, இது என்னது நமக்கு RB ரெடியூஸ்டு பேரிங் கொடுத்துட்டேன் 20 டிகிரி. இது எவ்வளவு ஒரு ஆங்கிள், 180 டிகிரி உங்களுக்கு தெரியும். அப்ப இது RB கொடுத்துட்டேன் 20, இது 180. நம்ம தேவையானது என்னது, இங்கே தான் அவ்வளவு தொடரணும். அப்ப என்ன செய்யணும், அந்த RB, இந்த RB-யோட இந்த 180 கூட்ட போறேன். பார்முலா அப்படியே போட்டுக்கலாம். அப்ப என்ன வந்து எனக்கு WCB ஈக்குவல் டு RB என்ன கொடுத்துருக்கான், 20 டிகிரி கொடுத்துருக்கான், பிளஸ் 180 கூட்டுங்க. அப்ப எவ்வளவு வரும், 200 டிகிரி WCB. இங்க டைரக்ஷன் போட வேண்டியதில்லை. 200 டிகிரினா எந்த கோணம், 180 ஆரம்பிச்சு 200 எந்த கோணம்ல வரும், தேர்ட் கோணம்ல வரும். ஓகே தானே? எப்படி போ கேட்டாலும் நீங்க ரெடி ஆகும். ஓகே, அடுத்து லாஸ்ட் குவாட்ரண்ட், அவ்வளவு முடிய போகுது. ஓகே, 5 கொஸ்டின் ரெடி ஆக போகுது. லாஸ்ட் குவாட்ரண்ட், லாஸ்ட் கேஸ் என்ன கொடுக்க போறேன்னா, நார்த்து சவுத்து. என்ன சார் இந்த கேஸ் ஃபுல்லாவே பார்முலாவும் ப்ராப்ளமாவும் வருது அப்படின்னா, அடுத்த கிளாஸ் ஃபுல்லா உங்களுக்கு தியரியா வரும். வேரியேஷன் பத்தி நடத்துவேன், அதுலயே ப்ராப்ளம் போர் அடிக்கும்ல, டிக்ளினேஷன் பத்தி நடத்துவேன், இன்க்ளூடட் ஆங்கிள், டிராவர்சிங், காம்பஸ் டவர்ஸ் முடிச்சிடும் உங்களுக்கு. அடுத்த செஷனோட உங்களுக்கு கிளாஸ் முடியுது. எது முடியுது, 20 கொஸ்டின் ரெடி. ஓகே, 200க்கு 20க்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். காம்பஸவே முடியுது அடுத்த செஷனோட. ஓகே, மேக்ஸிமம் 3 செஷன் சொன்னேன். இப்ப சார் ஃபர்ஸ்ட் செஷன் தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அடுத்த செஷனோட முடிச்சுவேன். அப்படி இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு ஸ்பீடா நடத்தக்கூடாதுன்னா 3ஆவது செஷன் கொண்டு போறேன். ஓகேவா, நமக்கு டைம் இருக்கு. நம்ம தான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முடிச்சுக்கோமே. ஓகேவா, ஓகே. இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோமா. ஓகே, ஓகே. இப்ப டின்னு பேர் கொடுக்குறேன் இந்த சர்வே பாயிண்ட்டுக்கு. ஓங்கிற இன்ஸ்ட்ருமெண்டோட லென்த் பாக்குறோம். அப்ப இந்த ஓடிங்கிறது தான் சர்வே லைன். உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிக்கணும். WCB நான் சொல்லியிருக்கேன், நார்த்ல இருந்து தான் சுத்தணும், வேற வழியே இல்லை. நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல சுத்த போறோம். அப்ப இது தீட்டா ஓடி. ஓகே, இது என்ன நமக்கு WCB-யோட ஆங்கிள். இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரெடியூஸ் பண்ணி எப்படி எடுப்பீங்க, நார்த் சவுத் ரெண்டே எடுக்கலாம். ஆனா எது வந்து சர்வே லைன் பக்கத்துல இருக்கோ அதான் மெரிடியனா எடுக்கலாம். அப்ப நார்த் சவுத் இருக்கலாம், ஆனா சர்வே லைனுக்கு எது பக்கத்துல இருக்கு, நார்த் தான் பக்கத்துல இருக்கு. முதலே தெரியும், ஃபர்ஸ்ட் குவாட்ரனுக்கு ஃபோர்த் குவாட்ரனுக்கு நார்த் மெரிடியன், செகண்ட் குவாட்ரனுக்கு தேர்ட் குவாட்ரனுக்கு சவுத் மெரிடியன். இருந்தாலும் கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காண்டி நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப இந்த தீட்டா ஓடிங்கிறது ரெடியூஸ்டு பேரிங். அப்ப தீட்டா ஓடி வந்து ரெடியூஸ்டு பேரிங் எப்படி எழுதணும், எதுக்குள்ள இருக்கு, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்குள்ளயும் இருக்கு. அப்ப நார்த்து தீட்டா ஓடி வெஸ்ட் ஈக்குவல் டு என்னது, ரெடியூஸ்டு பேரிங். ஃபார்முலா மேக் பண்ணுவோமா. ஓகே, இப்ப ரெடியூஸ்டு பேரிங் வேணும், WCB கொடுத்துட்டான், இந்த WCB கொடுத்துட்டான். ரெடியூஸ்டு பேரிங் வேணும், இந்த RB வேணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பண்ணுங்க. அப்ப RB வேணும். RB வேணும்னு அர்த்தம், இவ்வளவு எனக்கு வேணும், இவ்வளவுதான் எனக்கு வேணும். அப்ப எனக்கு எவ்வளவு தெரியும், இதுல இருந்து இதுவரை எனக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு ஒரு இது வரும், ஒரு வட்டத்தை அப்படி சுத்தி ஆரம்பிச்ச புள்ளிய கொண்டாந்து முடிச்சோன்னா எத்தனை டிகிரி வரும், 360 டிகிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடிக்கும் போது 90, ரெண்டாவது முடிக்கும் போது 180, மூணாவது முடிக்கும் போது 260, நாலாவது முடிச்சு கொண்டு வந்து ஆரம்பத்துல முடிக்கும் போது 360. அப்ப டோட்டலா சுத்தினா 360,
WCP எவ்வளவு தெரியும் எனக்கு, இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் WCP தெரியும். அப்ப இதுதான் வேணாம். அப்ப 360 இருந்து இந்த WCP கழிச்சுட்டா இடைப்பட்ட இந்த ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரெடியூசர் பெரிங் தெரியுமா நமக்கு, அதான் செய்ய போறேன். அப்ப 360 டிகிரில இருந்து WCP கழிச்சிட்டோம்னா நமக்கு ரெடியூசர் பெரிங் கிடைச்சிரும். ஓகே, முடிஞ்சிருச்சா? இல்ல உங்களுக்கு இப்படி கேட்கறான், சார் நான் ரெடியூசர் பெரிங் கொடுத்துட்டா இது கொடுத்துட்டா WCP கேட்கறான் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன செய்றீங்கன்னா இந்த மைனஸ் WCP இருக்குல்ல, அதை இங்கிட்டு கொண்டு வாங்க. ஆல்ரெடி RB கிட்ட இருக்கு, இந்த மைனஸ் இன்டு வந்து பிளஸ் WCP. ஆல்ரெடி அங்கிட்ட என்ன போயிடும், 360 டிகிரி போயிடும். நமக்கு என்ன வேணும், WCP தான் வேணும். அந்த பிளஸ் RB இங்கிட்டு போகும்போது மைனஸ், அப்ப WCP இங்கிட்ட வச்சுக்கிறங்க. 360 டிகிரி மைனஸ் ரெடியூசர் பெரிங், தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலா ரெடியூசர் பெரிங் கேட்டாலும் WCP கொடுத்துட்டு போட்டுருங்க, இல்ல RB கொடுத்து WCP கேட்டாலும் போட்டுருங்க. ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன். இது ஒரு ப்ராப்ளம் முடிச்சிட்டுருமா? ஓகே. இப்ப இந்த கேஸ் நான் கொடுத்த உடனே ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் வந்து போட்டிருங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது ஒரு சின்ன டேபிள் மாதிரி இதை ரீகால் பண்ணிட்டு தான் அடுத்த செஷனுக்குள்ளே போவோம். ஓகே, ரெண்டாவது செஷனுக்குள்ள போவோம். ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு ரெடியூசர் பெரிங்லே கொடுக்குறேனே, ஏன் அந்த பிரச்சனை, அதாவது நார்த்து ஒரு 30 டிகிரி வெஸ்ட். அப்ப பார்த்து நார்த் வெஸ்டா ரெடியூசர் பெரிங்னு முடிவு பண்ணிடுவீங்க. அப்ப நார்த் வெஸ்ட் எந்த குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் எவ்வளவு ஆங்கிள் இருக்கான், 0 டிகிரி டு 270 டிகிரி டு 360 டிகிரிக்குள்ள இருக்கும். ஓகே, அப்ப பார்லாம் நீங்க இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஆர்பிக்கு என்ன பார்லாம் சொல்லி கொடுத்தேன், 360 டிகிரில இருந்து WCP கழிக்கணும். இல்ல உங்களுக்கு இது வேணும் WCP வேணும்னா அதே வந்து என்ன செய்வீங்க, நீங்க நம்மளுடைய 360ல இருந்து RB கழிப்பீங்க. பார்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே தானே? ஓகே, இப்ப பார்லாம்னா வேணாம், நான் அழிச்சிடுவோம். ஓகேவா, அதான் முதல்ல சொல்லியாச்சு. இப்ப படத்தை வரையும். இப்ப என்ன செய்யறோம்னா நார்த் வெஸ்டுக்குள்ள இருக்கு, நார்த் வெஸ்டுக்குள்ள இருக்கு. அப்ப இதான் கொடுத்துருக்காங்க. அவன் கொடுத்துட்டான், எவ்வளவு கொடுத்துருக்கான், 30 டிகிரி RB கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான், அவன் WCP தான் கேட்டு கொடுத்துட்டானா. அப்ப என்ன கேட்டிருப்பான், WCP தானே கேட்டிருக்கானா, கோல் சர்க்கிள் பெரிங் தானே கேட்டிருக்கானா. அப்ப அவன் கேட்டு கோல் சர்க்கிள் என்ன அர்த்தம், நார்த் தான் ரெஃபரன்ஸா இருக்குன்னா கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும். அவன் இதுதான் கேட்டிருக்கான், இது கொடுத்துட்டான். அப்ப ஒரு சர்க்கிளோட டோட்டல் டிகிரி எவ்வளவு வரும், 360 டிகிரி. அப்ப இந்த 360ல இருந்து இந்த 30 கழிச்சுட்டா மீதி உள்ள டிகிரி கிடைச்சிருமா. அப்ப WCP ஈக்குவல் டு 360 டிகிரில இருந்து இந்த டிகிரி கழிக்க போறோம், அந்த RB கழிக்க போறோம். அப்ப 360 டிகிரி மைனஸ் RB எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்கோம், 30 டிகிரி. அப்ப எவ்வளவு வரும், 330 டிகிரி தான் ஆன்சர், WCP. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த கான்செப்ட் வந்து படிச்சுட்டு விட்டுறக்கூடாது, நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு 4 ப்ராப்ளம் வந்து 4 குவாட்ரண்ட்லயும் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, கொடுக்குறேன். எத்தனை ப்ராப்ளம் வரும்னு பார்ப்போம். ஹோம்ஒர்க் எழுதிக்கிறீங்க. ஹோம்ஒர்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நார்த்து 75 டிகிரி வெஸ்ட். கவனமா இருக்கணும். ஓகே, கொடுத்துட்டாங்க. அப்ப நான் எதுவுமே எழுதல, சம்பளம் உங்களுக்கு நீட்டா கொடுத்துருவாங்க. நான் எதுவுமே எழுதல அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்பதான் கான்செப்ட் கொஞ்சம் உங்களுக்கு மூளைக்கு ஒர்க்கா, நம்ம கவனிச்சோமே எஃபெக்டிவா கவனிச்சிருக்கோம் தெரியும். ஆனா கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ரெடியூசர் பெரிங் நார்த் 75 டிகிரி வெஸ்ட், இதுல இருந்து WCPக்கு மாத்துங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் அதெல்லாம் எழுதல, கொடுத்துருக்கேன், நீங்களே யோசிக்கணும். அடுத்து ரெண்டாவது 210 டிகிரி. அப்ப நீங்க பார்க்கணும், அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன கேட்டிருப்பாங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். மூணாவது கொஸ்டின் சவுத்து 10 டிகிரி ஈஸ்ட். நாலாவது 315 டிகிரி. அஞ்சாவது நார்த்து 60 டிகிரி ஈஸ்ட். ஆறாவது கொஸ்டின் கொடுக்கலாம்னா 3 இதுல ஒரு 3 கொடுத்துட்டுமா, 15 டிகிரி. நான் கொஸ்டின் லைனா எழுதல, உங்க கொஸ்டின் பேப்பர் PDF அனுப்புவேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கான 2 பார்ட் கிளாஸ்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்புவோம். அதுல எவ்வளவு உங்களுக்கு தெளிவா இருக்கும். நீங்க நடத்திருக்க கான்செப்ட் ஒழுங்கா புரிஞ்சிருக்கீங்கன்னா, நான் இது என்னதை கொடுத்துருக்கேன், அப்ப எதுல கேட்டிருக்கேன்னு புரிஞ்சிடும். உங்களுக்கு என்னதுல கொடுத்துருக்கேன், இதுல வந்து கேட்டிருக்கேன்னு புரிஞ்சிடும். நல்லா கவனிக்கணும். டைரக்ஷன் மென்ஷன் பண்ணினாவே அது என்ன அப்ப கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன கேட்டிருப்பாங்க.
முழு நம்பரா கொடுத்துருக்காங்க, அப்ப என்னதுல கொடுத்துருக்காங்க, அப்ப என்னதுல கேட்டிருக்காங்க, கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னா 20க்கு 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகே, 20க்கு 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். நமக்கு 15 கொஸ்டின் தான் இருக்கு. அடுத்த செஷன் பெரிய செஷன், அந்த ஒரே செஷன்ல 7 கொஸ்டின் முடிக்க போறோம். ஓகே, 7 to 8 கொஸ்டின் முடிக்க போறோம். அந்த செஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கும். டெய்லி வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க. திரும்பவும் சொல்றேன், ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸுக்கு நீங்க என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கு தனி ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. டெலிகிராம் குரூப்ல கொஸ்டின் டெய்லி போட போறோம். இனிமே நீங்க எது போட ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல நாளைக்கு இது போடுவான்னு நினைக்கிறேன். எப்போ அப்லோட் பண்றான்னு தெரியல. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நம்ம மேல ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்மளை சுத்தி எவ்வளவு நெகட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவான பீப்புள் இருக்கலாம், இல்ல நெகட்டிவான சுச்சுவேஷன்ல இருக்கலாம், இல்ல படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை சார், இல்ல அமௌண்ட் இல்லை சார், ஏகப்பட்ட குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளா நினைச்சுக்கிட்டு இருக்க வரையும் நம்ம அந்த கஷ்டத்துக்குள்ளதான் சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன ஸ்லோல்னு சொல்லுவாங்க. நம்ம நெகட்டிவா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வையும் இந்த கஷ்டமே அந்த கஷ்டமே, அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, அது இல்லையே, நோட்ஸ் இல்லையே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ள நீங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்லோல் மாதிரி. அதாவது வெளில வரவே முடியாது. சக்சஸ்ங்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. அதை விட்டு ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டு நீங்க உழைக்க ஆரம்பிங்க. இந்த சர்வே இல்லாட்டியோட அடுத்த வருஷம் சர்வே ஏதாச்சும் கிடைச்சிடும். அதாவது இந்த கிளாஸ்னா அடுத்து இனிமே ஃப்ரீயா கிடைக்குமான்னு தெரியல. எங்கேயுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறேங்க. இல்ல சார், நான் 20,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபாய் காசு கொடுத்து படிச்சாதான் நான் எஃபெக்டிவா படிப்பேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்க காசு கொடுத்து தனியா போய் எங்கேயாச்சும் படிச்சுக்கிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.